வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 147வது நிகழ்ச்சி கண்ணதாசனின் படைப்புகளிலிருந்து இன்றைக்கு பேசப்படும் பொருளாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி ஆரம்ப கட்டமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்காக நம்முடைய ஆசான கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் எல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தி. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்றத்தி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. எப்போது போல் தேனினும் இனிய குரலில் வாழ்த்து பாடலை இசைத்தீர்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களை வரவேற்பதே இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் கடமையாகும் என்பதனால் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி இந்த கருத்தரங்கை நடத்தித்தர வருகை வந்திருக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் நிறுவனர் ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒருங்கமைத்து ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி தொழில்நுட்பத்தையும் திறம்பட நடத்தி வருகின்ற நெல்லை தீபன் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கண்ணதாசனுடைய பாடல்களில் இலக்கிய நயம் பற்றி பேச வருகை புரிந்திருக்கும் அம்மா வேலம்மாள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பேன். இந்த நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மாங்கனி, இந்த காலத்தில் மாங்கனி காலம் என்பதனால் கண்ணதாசனின் மாங்கனியை பற்றி பேசுவதற்காக தேல்மொழி அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது என்பது கூறி அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருந்த சான்றோர் பெருமக்களாகிய டாக்டர் புவனேஸ்வரி அவர்களையும், டாக்டர் எம் ஐயாராஜு அவர்களையும், ஐயா டாக்டர் தங்கப்பாண்டியன் அவர்களையும், டாக்டர் கே சரஸ்வதி அம்மாள் அவர்களையும், ஹரிஸ் சின்னராஜ் அவர்களையும், ஐயா கனகசபாபதி அவர்களையும் மற்றும் நத்திங் போன் என்னும் இணைப்பில் எழுந்திருக்கின்ற சார்மோர் பெருமக்களையும், ஐயா பாவரசி முகவேர் திருநாதன் அவர்களையும், ராஜா ராமலிங்கம் அவர்களையும், சாம்சங் என்னும் தொலைபேசியில் இணைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் மற்றும் கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்களையும், ஐயா கவித்தேனி வசந்தகுமார் பாரதி அவர்களையும், ஐயா தேனர்வி காவுத்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் ஒதுகையார் அன்மியூட் பண்ணுங்க.
சார் அன்மியூட் பண்ணிக்கங்க புதிய சார். ஐயா சரியா கேட்கல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க ஐயா. அப்ப நான் வரவேற்பு சொன்னதை எதுவுமே கேட்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல கொஞ்சம் கேட்டது, பாதி கேட்டது பாதி கேட்கல. சரி ரைட்டு, அப்படி விட்டுக்கலாம். சரி, இந்த நிகழ்ச்சியிலே பலந்து பெற்றிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணுங்க. ஏன் மியூட் ஆகுது உங்களுக்கு? பொதிகை மியூட் ஆகுது அன்மியூட் பாருங்க. அது ஏன் ஆகுதுன்னு தெரியல. கையை நான் தள்ளிதான் வச்சிருக்கிறேன், அது எப்படி அன்மியூட் ஆகுதுன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் பங்கு பெற இருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று அடுத்த நிகழ்வாக வெள்ளி இலக்கிய மேடையின் பாடலை ஐயா கவிஞர் சீனி ரவி பாரதியின் வரிகளில் இசையமைத்து பாடலை பாடுபவர் ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள். அந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பப்படுகின்றது. அனைவரும் கேட்டு மகிழும். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம் பறக்கிறது. வெற்றி கொடியை நாட்டிடலாம் வாருங்கள், வெள்ளி மேடையில் இலக்கியம் படைக்கலாம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. ஓங்கு புகழ் திருக்குறளும் உயிராய் நமக்கு இருக்கு, உலகமெல்லாம் புகழ் பாட உயர் செம்மொழி நமக்கு இருக்கு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம், கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து
கண்ணதாசன் கவி பாடி காதல் எழில் பருகிடலாம். கதை நாவல் பேசி பேசி கசிந்தே உருகிடலாம். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள், பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள், பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். முந்து தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி சிலிர்ந்திடுவோம். முந்து தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி. வணக்கம், நன்றி. வாழ்த்து பாடலை ஒலிபரப்பிய ஐயா நெல்லை தீவன் அவர்களுக்கு நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய கருத்தரங்கம் இனிதே தொடங்கவிருக்கின்றது. இந்த கருத்தரங்கை தலைமை தாங்கி நடத்துவதற்காக ஐயா ராஜேந்திர பாபு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த வெள்ளி இலக்கிய மேடையை அமைத்து இந்த வெள்ளி இலக்கிய மேடையை தொய்வில்லாமல் நடத்தி கொண்டு வருகின்ற ஐயா கேஜிஆர் அவர்கள் இன்றைய கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்குகின்றார் என்றால் அவர் கண்ணதாசனை பற்றி முழுக்க முழுக்க தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு அன்பராவர். ஐயா அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அவர் படித்தது வேதியியல், அவர் வேலை பார்த்தது கணக்கியல், அதாவது பேங்கில் வேலை பார்த்தார். ஆனால் அவர்கள் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டது தமிழ் இலக்கியம். இலக்கியத்தை படித்தவர்கள் எல்லாம் இலக்கியத்தை பேசுவதற்கு பயந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஐயா கேஜிஆர் அவர்கள் அந்த பக்கமே செல்லாமல் இருந்து தமிழை கற்று தமிழ் இலக்கியங்களை கற்று நம்மோடு அவர்கள் கலந்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மையெல்லாம் தமிழ் படித்தவர்களாக இருந்தாலும் தமிழ் இலக்கியம் படிக்காதவர்களாக இருந்தாலும் இந்த அமைப்பிலே இணைத்து அனைவரையும் இலக்கியம் படிப்பதற்கு ஒரு தூண்டுதலாக ஐயா அவர்கள் இந்த வெள்ளி இலக்கிய மேடையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிகையல்ல. ஐயா அவர்கள் கண்ணதாசனை பற்றி பேச சொன்னால் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவரை கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கிலே கண்ணதாசனை பற்றி பேசுங்கள் என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கின்ற முதல் எச்சரிக்கை என்னவென்றால், நான் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமோ அவ்வளவு நேரம் முடிந்தவுடன் எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுங்கள், அப்பொழுதுதான் நிறுத்த முடியும். ஏனென்றால் கண்ணதாசனை பற்றி நான் பேசுவதென்றால் மணிக்கணக்காக நான் பேசிக்கொண்டே போய்விடுவேன். அப்புறம் இந்த கூட்டத்தை நடத்துவதற்குரிய காலம் கடந்து போய்விடும் என்பதனால் இதை நான் உங்களிடம் சொல்லுகின்றேன் என்று முதலிலேயே ஒரு குறிப்பை அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்கள் சொல்லிவிட்டுத்தான் தன்னுடைய பேச்சை தொடங்குவார் என்பது நான் கண்கூடாக கண்ட காட்சி. அத்தகைய சிறப்புக்கு உரிய ஐயா கேஜிஆர் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா என்பது போல எப்போதும் தமிழால் மனத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா கேஜிஆர் அவர்களை பற்றி நாம் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் என்பதனால் அவரை பற்றி கூறி செலவிடுகின்ற நேரத்தை நான் ஐயா அவர்களுக்கு ஒதுக்கி கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி கருத்தரங்கு கேட்கலையா? இல்ல மைக் தெரியாத கேட்கிறது. Go ahead. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தன்னுடைய தலைமை உரையாக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு ஐயா அவர்களை அழைத்து கருத்தரங்கை தலைமை தாங்கி நடத்தி தரும்படி பணிமன்புடன் வேண்டுகோள் விடுக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கருத்தரங்கின் கருத்துக்களை முதல் கட்டமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளும். மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 147வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கம்போல் இனிய குரலில் தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும்
எப்பொழுதுமே சிறப்பாக நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொதிகை மு. செல்வராசன் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஆங்கிலம் அறிந்த பேராசிரியர் உலகம்மாள் அவர்களுக்கும், கவினளவு தேன்மொழி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்வத்தோடு வருகை தந்து ஊக்கமூட்டிக் கொண்டிருக்கின்ற இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 20 நிமிடம் என்றுதான் வழக்கமாக தலைவருக்கு ஒதுக்குவார்கள். அந்த வகையில்தான் எனக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒதுக்குகிறார்களோ இல்லையோ, நானாக அதை நான் ஒதுக்கிக் கொண்டேன். அதுதான் நியாயம் கூட. ஆனால் முதலில் ஒரு 5 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொண்டு, பின்னாளில் ஒரு 15 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் இருக்கின்றேன். பின்னாளில் நான் ஒரு 15 நிமிடம் எடுத்துக்கொள்கிற பொழுது, நம்முடைய பொதிகை மு. செல்வராசன் அவர்கள் சொன்ன மாதிரி, நேரங்கடந்தால் நீங்கள் என்னை நிறுத்துங்கள் என்று அவரிடம் பணிந்து கேட்டுக்கொண்டு நான் பேச இருக்கின்றேன். நண்பர்களே, இங்கே பேச இருக்கின்ற 2 பேச்சாளர்களும் நமக்கு மிகவும் பழக்கப்பட்டவர்கள். 2 விதமான துறைகளில் கண்ணதாசனை பற்றி பேச இருக்கின்றார்கள். பேராசிரியர் வே. உலகம்மாள் அவர்கள் கண்ணதாசனுடைய பாடல்களில் இலக்கிய நயம் என்று பேச இருக்கின்றார்கள். அது குறித்து நான் எதுவும் பேசப் போவது இல்லை. இலக்கிய நயம் என்று அவர்கள் எதை பேசப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. பழைய இலக்கியங்களிலே இருப்பதையெல்லாம் எடுத்து கண்ணதாசன் ஆண்டிருக்கிறாரே, அதை பேச இருக்கிறாரா? அல்லது கண்ணதாசன் பாடல்களிலேயே அவர் உருவாக்கிய இலக்கிய நயங்களை பற்றி பேச இருக்கிறாரா என்பது எனக்கு தெரியாது. ஆகவே தான் அவர் பேசி முடித்த பிறகு நான் பேசலாம் என்றிருக்கின்றேன். அதேபோல் கண்ணதாசன் எழுதிய சில காவியங்களில் ஆதிமந்தி ஆட்டனத்தி என்று ஒரு காவியம் எழுதியிருப்பார். கிழவன் சேதுபதி என்று ஒரு குறுங்காவியம் எழுதியிருப்பார். கள்ளகுடி மகாகாவியம் என்று எழுதியிருக்கின்றார். இப்படி பாண்டிமாதேவி என்று முற்றுப்பெறாத காவியம் ஒன்று எழுதியிருக்கிறார். பர்தரஹரி என்று ஒரு முற்றுப்பெறாத காவியம் எழுதியிருக்கின்றார். இப்படி பல காவியங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அதிலே மிக சிறந்த காவியம் மாங்கனி. அதை குறித்தும் நான் பேசப் போவதில்லை. ஏனென்றால் மாங்கனியினுடைய கதையையும், அதை எந்த நேரத்திலே கண்ணதாசன் எழுதினார் என்பதையும், அந்த காவியத்திலே இருக்கக்கூடிய இலக்கிய சுவையையும் எடுத்து பேசுவதற்கு கவினளவு தேன்மொழி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். புதுகை மு. செல்வராசன் ரொம்ப அழகா சொன்னார். இது மாங்கனி காலம் என்பதனாலே மாங்கனி என்ற காவியத்தை பற்றி பேச வருகிறார் என்று மிக அழகாக சொன்னார். 24/6/1927 ஆண்டு கவியரசு கண்ணதாசனுடைய பிறந்த நாள். இந்த 2025 அவருடைய 98வது வயது நிறைவுற்று 99வது வயது தொடங்குகின்ற ஆண்டு. ஆகவே சென்ற வாரமே மாங்கனி என்கின்ற காவியத்தை பற்றி பேச வேண்டும் என்றுதான் முடிவெடுத்தோம். பாஞ்சாலி சபதம் ஒரு பாகம் அதிகமாக போய்விட்ட காரணத்தினால் இந்த தேதியிலே 4ஆம் தேதியில் இதை நாம் வைக்கின்றோம். கண்ணதாசனுடைய காவியங்களில் ஒரு சுவையான காவியம், தலையாய காவியம் உண்டென்று சொன்னால் அது மாங்கனி. நண்பர்களே, 1944ஆம் ஆண்டுதான் கண்ணதாசன் எழுத்துத்துறைக்கே வந்தவர். 37 ஆண்டு காலம்தான் அவர் எழுதியிருக்கின்றார். 1981 அக்டோபர் மாதத்திலே அவர் மறைந்து விடுகின்றார். மறைந்து மறையாத புகழை பெற்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட 37 ஆண்டு காலமாக அவர் எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் மறைந்து 1981ஆம் ஆண்டு, இப்பொழுது 2025ஆம் ஆண்டு
44 ஆண்டுகள் சென்று விட்டன. யோசித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 44 ஆண்டுகள் சென்ற பிறகு கூட அவருடைய திரைப்பட பாடல்கள் இன்றும் சூடு குறையாமல், சுவை குறையாமல், கேட்க கேட்க இனிப்பாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்கிறது. அவரே கூட ஒரு படத்துக்கு பாட்டு எழுதும்போது சொன்னார், மன்னவன் வந்தான் அப்படின்ற பாட்டு எழுதுற போது சொல்வார், செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரங்கொடுப்பேன் என்று 2 வரி இருக்கு பாருங்க. அது கண்ணதாசனுக்கே பொருந்தும். மன்னவன் வந்தானடி என்ற பாட்டுல அவர் எழுதியிருப்பார் அந்த வரியை. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரங்கொடுப்பேன் என்று அவர் சொன்னது சரியாக அவருக்கு பொருந்தும். அப்படி செந்தமிழ் சொல்லெடுத்து அவர் கொடுத்த அந்த வரிகள் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிகளை பற்றியெல்லாம் உலகம்மாள் அவர்கள் இங்கே பேச இருக்கின்றார். கண்ணே கலைமானே என்ற திரைப்படத்துல ஒரு பாட்டு எழுதினார். இந்த பாட்டுல ஒரு வரி சொல்லுவார், உனக்கே உறவானே என்னாலும் என்னை நீ மறவாதே என்ற இந்த வரிகளை கேட்கிற பொழுது கண்ணதாசன் தமிழ் சமுதாயத்தை பார்த்து சொன்ன மாதிரியே நமக்கு தோன்றும். உனக்கே உறவானே என்னாலும் என்னை நீ மறவாதே என்ற வரிகள் கண்ணதாசன் தமிழ் சமுதாயத்தை பார்த்து சொன்ன மாதிரியே இருக்கும். தமிழ் சமுதாயமும் கண்ணதாசனை இன்று வரை மறக்காமல் இருக்கின்றது. கண்ணதாசனை கூட கேட்டார்கள், உங்களுடைய பாடல்கள் எவ்வளவு நாளைக்கு நிற்கும் என்று கேட்ட பொழுது ஒரு 500 ஆண்டு காலம் நிற்கும் என்று அவர் சொல்லியிருப்பார். நான் ஒரு நிகழ்ச்சியிலே பேசும்போது சொன்னேன், கண்ணதாசன் இப்படி சொல்லியிருக்கிறார், 500 ஆண்டுகள் நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார். என்னை கேட்டால் கம்பன் நிலைக்கின்ற வரையில் கண்ணதாசன் நிலைத்திருப்பார் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் என்று நான் சொன்னேன், என்னுடைய கருத்து என்று சொன்னேன். ஆகவே அந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக ஊன்றிவிட்ட ஒரு கவிஞரை பற்றி இங்கே 2 பேச்சாளர்கள் பேச இருக்கின்றார்கள். முதலில் பேசுவதற்கு உலகம்மாள் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவரை அழைப்பதற்கு பொதிகை மு. செல்வராஜ் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கண்ணதாசனின் பாடல்களில் இலக்கியம் என்பதை பற்றி பேசுவதற்காக ஒரு பேராசிரியர் நம்மோடு இணைந்து இருக்கின்றார். அவர்களை பற்றி, உலகறிந்த அம்மா அவர்களை பற்றி நான் இங்கு அதிகமாக கூற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டியது அவசியம் என்று நினைக்கின்றேன். அம்மா அவர்கள் பட்டம் பெற்றது ஆங்கிலத்தில், பாடம் நடத்தியது ஆங்கிலத்தில். ஆனால் நம்மோடு உரையாடுவது, இங்கு எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பது தமிழ் இலக்கியத்தை பற்றி என்பதை நினைக்கின்ற பொழுது, அவர்கள் தமிழில் இருந்த ஆர்வத்தால் எத்தகைய ஈடுபாட்டோடு இத்தகைய நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொண்டு தினம் தினம் ஒரு பாடலை, அதாவது ஒரு சொல் பல பொருள் என்னும் அடி இலக்கியத்தை அம்மா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் எழுதுவதற்கு படைப்பதற்கு எத்தனை காலம் பிடிக்கும், எத்தனை அறிவு உணர்வுகள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அவருடைய தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் உணர்வையும் தமிழ் பற்றையும் நாம் எல்லாம் எண்ணி வியக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ் படித்த தமிழ் ஆசிரியர்கள் கூட கூறாத பல கருத்துக்களை இந்த கவிதைகளில் அம்மா அவர்கள் எடுத்து கூறியிருப்பது, ஒரு பொருள், ஒரு சொல்லிற்கு எத்தனை பொருள்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள அம்மா அவர்கள் நமக்கு தினம் தினம் நல்ல வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் இன்றைக்கு கண்ணதாசனின் பாடல்களில் இலக்கியம் என்பதை பற்றி நம்மோடு பேச வருகிறது இருப்பதை எண்ணுகின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, ஆனந்தமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் அம்மா இலக்கியம் என்பதை ஐயா கேஜிஆர் அவர்கள் சொன்னது போல, இலக்கிய வரிகள் பல கண்ணதாசன் எடுத்தாண்டதையா, இல்லை கண்ணதாசன் வரிகளிலேயே இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எடுத்து சொல்கின்றார்களாம் என்பதை நாம் எடுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், முந்தைய காலகட்டத்தில் மேடைகளில் பேசுபவர்கள் எல்லாம்
சங்ககால பாடல்களை, பாரதியார் பாடல்களை, பாவேந்தர் பாடல்களை எடுத்துக்காட்டாக கூறி பேசுவார்கள். இன்றைக்கு அந்த நிலை சற்று மாறி கண்ணதாசன் வரிகளையே எடுத்து பேசுகின்றதற்கு இலக்கிய மேடைகளை ஆனாலும் சரி, கவிதை மேடைகள் ஆனாலும் சரி, இல்லை அரசியல் மேடை ஆனாலும் சரி, எல்லா இடத்திலும் கண்ணதாசன் இன்றைக்கு இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லோரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அம்மா வேலம்மாள் அவர்கள், உலகம்மாள் அவர்கள் கண்ணதாசன் இலக்கியத்தை பற்றி நம்மோடு பேச வருகின்றார்கள். வாருங்கள் அம்மா, கண்ணதாசனின் இலக்கிய நயத்தை எங்களுக்கும் சற்று கற்றுக் கொடுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். செந்தமிழ் பாட்டு என்றுமே பாடு, சிந்தை கவர்வதில் அதற்கில்லை ஈடு. செந்தமிழ் பாட்டு என்றுமே பாடு, சிந்தை கவர்வதில் அதற்கில்லை ஈடு. சங்கம் வளர்த்த தமிழ், தரணியில் மூத்த தமிழ், பங்கமில் பாவலர் போற்றும் பைந்தமிழ். செந்தமிழ் பாட்டு என்றுமே பாடு. வள்ளுவரின் திருக்குறளை வள்ளுவரின் திருக்குறளை வாயறவே பாடு, திருவாசகம் தன்னை தேன் தமிழில் பாடு. திருவாசகம் தன்னை தேன் தமிழில் பாடு. செந்தமிழ் பாட்டு என்றுமே பாடு. கம்பனின் காவியம் கம்பனின் காவியம் அதற்கினை ஏதும் உண்டோ, கருத்தினில் ஏற்றியே கனிவுடனே பாடு. கருத்தினில் ஏற்றியே கனிவுடனே பாடு. செந்தமிழ் பாட்டு என்றுமே பாடு என்கிற தமிழ் அன்னையை வணங்கும் நான் எழுதிய இந்த பாடலோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வெள்ளி இலக்கிய மேடையினுடைய ஞாயிறாகவும் திங்களாகவும் விளங்குகின்ற KGR ஐயா அவர்களையும் தீபன் ஐயா அவர்களையும் வணங்கி போற்றி, அவர்கள் புதன் வடிவாய் இருந்து அத்துணை இலக்கியத்தினுடைய அறிவுகளையும் அறிவையும் நமக்கு வழங்கக்கூடிய உருவாய் நம்மோடு இணைந்து இலக்கிய நயமெல்லாம் நாம் உணர்ந்து போற்றக்கூடிய வகையிலே நமக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்திருப்பதோடு தங்களுடைய கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டு மிகச் சிறப்பாக இந்த வெள்ளி மேடையை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வணங்கி மகிழ்ந்து இந்த மேடையிலே, இந்த நிகழ்விலே இப்போது பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அத்துணை ஆளுமைகளையும், பொதுகை செல்வராஜ் ஐயா அவர்கள் சொன்ன அத்துணை ஆளுமைகளையும் வணங்கி மகிழ்ந்து என்னுடைய உரைக்குள் செல்கிறேன். கவிஞர் கண்ணதாசனை பற்றி சொல்வார்கள், அவர் பிற இலக்கியத்திலே இருந்து வாக்கியங்களை, வரிகளை கையாடல் செய்திருக்கிறார். அழகா கண்ணதாசன் சொன்னார், அதற்கு கையாடவில்லை, கையாண்டிருக்கிறேன். எவ்வளவு அழகா ஒரு வார்த்தையை சற்றே மாற்றி ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். நான் கையாடல் செய்யவில்லை, கையாண்டிருக்கிறேன். அவர் எப்படி கையாண்டு இருக்கிறார் என்பதைத்தான் நான் பேசுவதற்கு விளைகிறேன். திருக்குறளையும் கம்பராமாயணத்தின் பற்றி பேசுகிற பொழுது சொல்வார்கள், உலகில் உள்ள அத்துணை இலக்கியங்களும் அழிந்து விட்டாலும் அழியாமல் நின்று நிலவட்டும் ஆண்டவனை பிரார்த்திப்போம். ஒருவேளை அழியக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் கம்பன் எழுதிய கம்பராமாயணமும் வள்ளுவர் எழுதிய திருக்குறளும் இருந்தால் போதும், அவை இரண்டுமே மக்களுக்கு கதி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கதியாக விளங்கக்கூடிய இரண்டு இலக்கியங்களில் இருந்தும் நிறைய வரிகளை அழகாக கையாண்டிருப்பார் நம்முடைய கவிஞர். எல்லா காப்பியங்களும் அவருடைய வார்த்தைகள் அற்புதமாக இருக்கும். வார்த்தைகளை தேடி அவர் செல்லவில்லை, அவரை தேடி வார்த்தைகள் வந்து கைகட்டி நின்றன. எப்படி கைகட்டி நின்றன என்றால், எப்படி வார்த்தைகள் வந்து விழுகின்றன என்றால், கொட்டும் அருவி போல, ஆர்ப்பரிக்கும் அலைகடல் போல, மந்த மார்தமாய் வீசுகின்ற தென்றலை போல, சட்டென பரவுகின்ற நெருப்பு போல,
சரமாரியாக வந்து விழுகின்ற அம்புகள் போல வார்த்தை சரங்கள் தாமாக வந்து அவரை சரணடைந்தன என்றே சொல்ல வேண்டும். மிகப்பெரிய காப்பியங்களையும் காவியங்களையும் எளிமைப்படுத்தி தன்னுடைய வரிகளிலே திரைப்பாடல்களாக்கி பாமரர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமைப்படுத்தி தந்தார் அப்படிங்கிறது தான் அவருக்குரிய மிகச்சிறந்த சிறப்பாக சொல்வோம். இந்த 9 சுவையையும் ஒட்டுமொத்தமாக 3 தமிழினுடைய சிறப்பு அம்சங்கள் அத்தனையினுடைய சாரத்தையும் சாராக பிழிந்து கொடுப்பதில் வல்லவர். முதல்ல ஒரு பாட்டு, காதல் பாட்டுல இலக்கிய நயம். கண்ணோடு கண்ணினை நோக்கக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று சொல்வார் வள்ளுவர். நம்ம கவிஞர் சொல்றார், பார்வை ஒன்றே போதுமே ஆயிரம் சொல் வேண்டுமா, பார்வை ஒன்றே போதுமே என்று எளிமையாக அழகாக எடுத்து சொல்கிறார். அந்த பார்த்த பார்வை போதும் என்று அழகாக சொல்கிறார். அடுத்தது சொல்றாரு, வள்ளுவர் சொல்றார், யான் தூங்கால் நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். வள்ளுவர் அழகா அந்த மெல்லங்கிற வார்த்தையை போடுவார். மெல்ல இனிமையாக மெல்ல சிரிப்பாளாம் அந்த பெண். எப்பொழுது? இவன் அவளை பார்க்காத பொழுது. அவளை பார்க்கிற பொழுது நிலத்தை பார்ப்பாள் நாணத்தினால், அவன் வானத்தை பார்க்கிற பொழுது அவனை பார்த்து மெல்ல மகிழ்ந்து சிரித்துக் கொள்வாளாம். அதை கவிஞர் அழகாக சொல்கிறார். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. கவிஞருடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒரு வரியை கம்பரிலே இருந்தோ வள்ளுவரிடம் இருந்தோ கையாண்டிருப்பார். ஆனா அதற்கு அடுத்த நிலைக்கு செல்வார். அதாவது முப்பாலுக்கும் அப்பாலும் செல்லக்கூடிய முதிர் ஞான திரு உரு அப்படின்னா கவிஞர் தான். ரொம்ப அழகா சொல்வார், நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும் என்று அடுத்த வரியை போட்டு அதற்கு ஒரு சிறப்பினை சேர்த்திருப்பார் கவிஞர். ஒரு அற்புதமான கம்பராமாயணத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு இடம். விஸ்வாமித்திர முனிவரோடு ராமன் தாடகையை வதம் செய்துவிட்டு திரும்பி வருகிறான். வருகிற வழியிலே ஒரு மேடு இருக்கிறது. அந்த மேடை தாண்டுகிற பொழுது அவனுடைய பாதத்தில் உள்ள தூளி பட்டு அது பெண்ணாக மாறுகிறது. அகலிகை விமோச்சனம். இதை விஸ்வாமித்திரர் அழகாக சொல்கிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றும் ஓர் துயர் வண்ணம் உருவது உண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று சொல்வதாக கம்பர் எழுதியிருப்பார். அதை நம்முடைய கவிஞர் அழகாக எந்த இடத்திலே இதை பயன்படுத்தலாம் என்று பார்த்து அழகான ஒரு காதல் பாட்டிலே கொண்டு வருவார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். அங்க கதாநாயகி சொல்வா, கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். இவர் இன்னும் கொஞ்சம் வண்ணத்தை குலைத்து அதற்கு அழகாக மெருகேற்றி சொல்கிறார். ரொம்ப அருமையா இருக்கும். இன்னொரு பாடல் மகாபாரதத்திலே வீர அபிமன்யோட இதுல வரும் அந்த பாடல். அபிமன்யு சக்கரவியூகத்தில் மாட்டிக்கொண்டு இறந்துபட போகிறான். உள்ளே நுழைவதற்கு தெரியும், வெளியே வருவதற்கு அவனுக்கு தெரியாது. இப்ப கணவனும் மனைவியுமாக அபிமன்யு தன்னுடைய மனைவியோடு பாடுகிறார். அந்த பாட்டுல அழகா அந்த இலக்கிய நயத்தை கொண்டு வந்து சேர்த்திருப்பார். தனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று கவிஞரே சொன்ன பாடல் இது. தேனா சொட்டு, அவ்வளவு வார்த்தைகளிலேயும் தேன் அள்ளிக்கொண்டு போவதற்குத்தான் ஆட்கள் வேண்டும். பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். இதோட பெரிய விஷயம் அவ என்ன சொல்றா, மலர்த்தேன் போல் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன். அடுத்த வரிதான், இனி தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். கதை முடித்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு அவச்சம்.
இன்னும் எத்தனையோ நாட்களாக வாழ வேண்டியவர்கள் அல்லவா அவர்கள். ஏன் கதை முடித்தேன் என்று போடுகிறார், அபிமன்யு இறந்துபட போகிறான் என்பதை குறிப்பால உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான இலக்கிய நயத்தை இந்த பாடலிலே நம்ம பார்க்கிறோம். இதை பார்க்கிற உடனே அந்த மகாபாரத காட்சி நமக்கு தோன்றும். அவன் எத்தனை கஷ்டப்பட்டு அதில் சிக்கிக் கொண்டிருப்பான், இந்த நேரத்திலேயாவது பிழைத்துக் கொள்ள மாட்டானா என்று மீண்டும் அந்த நாடகத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு தோன்றும். அந்த அளவுக்கு அந்த காட்சியானது சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு அற்புதமான பாடல். உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொல்லிவிட்டு, மானம் பெரிதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா, இந்த மானம் பெரிதென்று வாழக்கூடியவர்களை மான் என்று சொல்வதில்லையா என்பது அவருக்கு எப்படி கிடைத்தது? ஐனை பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் மழுங்கவரின் என்று அழகாக வள்ளுவர் சொல்லி இருப்பார். அந்த கவரிமானை போன்றவர்கள் மானத்திற்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும் என்றால் உயிரை விட்டு விடுவார்கள் என்று சொல்லக்கூடியதை அழகாக எடுத்து தன்னுடைய பாடல் வரிகளிலே சொல்கிறார். ரொம்ப சிறப்பானதாக அவருடைய பாடல் வரிகள் எல்லாம் மனதிலே எப்போதும் நின்று நிலவி இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்றார், போனால் போகட்டும் போடா. அந்த பாடலுக்கு ஈடானது இன்னொரு பாடல் யாரால் எழுத முடியாது. நிலையாமையை அழகாக எடுத்து சொல்வார். இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. இந்த பாடல் வரிகளும் இதை பாடிய டிஎம்எஸும் அதற்கு நடித்த அந்த சிவாஜி கணேசன் அற்புதமான ஒரு காம்பினேஷன். சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தா இந்த பாடலை பார்ப்பதுதான். அவ்வளவு அற்புதமா அந்த படமாக்கப்பட்டு இருக்கும். அதை அழகா சொல்வார். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிது என்று வள்ளுவர் சொல்கிறார். நிலையாமையை இவர் எப்படி சொல்கிறார் என்றால், போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா என்று அழகாக சொல்வார். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்றாரே வள்ளுவர். அந்த வரிகளை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். அப்புறம் பட்டினத்தாருக்கு வர்றார். நிலையாமையை பற்றி, இந்த உலகத்திலே ஒருவன் இறந்து விட்டால் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும், அவனுடைய மனைவி மக்கள் எல்லாம் எந்த அளவிற்கு துக்கம் கொண்டாட முடியும், அந்த வீட்டோடு சரி காட்டோடு சரி, அதற்கு பிறகு ஒன்றுமில்லை. நம்ம கவிஞன் அந்த வரிகளை, பட்டினத்தாருடைய வரிகளை அழகாக கையாண்டிருக்கிறார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அந்த கடைசி வரை யாரோங்கிறது தான் இவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு நிலை. அதான் காட்டுக்கு போயாச்சு, ஒன்னா புதைச்சாச்சு, எரிச்சாச்சு. அதுக்கப்புறம் கடைசி என்ன அப்படின்னா, இங்க வள்ளுவத்தை மறுபடியும் கொண்டு வருகிறார். பட்டினத்தாரோடு சேர்ந்து தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று சொல்வார் வள்ளுவர். இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவான் அல்லவா. எப்படி வைக்கப்படுவான், இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பதை பொறுத்து வைக்கப்படுவான். அதுதான் கடைசி வரை அப்படிங்கிற ஒரு வரியை போட்டு அழகாக ஒரு அச்சாரமாக மிகச்சிறப்பாக தன்னுடைய அந்த இலக்கிய நயத்தை அங்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பார். பணம், காசுதான் கடவுள். அது கைக்கு கை மாறக்கூடியது, நிலையானதல்ல. வரும்போதும் சொல்லிக் கொண்டு வருவதில்லை, போகும்போதும் சொல்லிக் கொண்டு போவதில்லை என்று அழகாக சொல்வார். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்று என்று சொல்வார். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ என்று அழகாக சொல்கிறாரே. அழகாக வள்ளுவர் சொல்கிறார், கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று என்று சொல்வார். கூத்து நடக்கிறது ஒரு அரங்கத்திலே, நிறைய பேர் சூழ்ந்திருக்கிறார்கள், எல்லோரும் அதை ரசிக்கிறார்கள். கூத்து நிறைவு பெற்றது, அங்கே ஒரு ஈ காக்கை இல்லை, எல்லாம் போய்விட்டது. அப்போ கூத்து நடக்கிற பொழுது வருவது போல, மக்கள் வருவது போல செல்வம் வரும், அது முடிந்த உடனே போவது போல போய்விடும். சொல்லிக் கொண்டு வருவதும் இல்லை, சொல்லிக் கொண்டு போவதும் இல்லை என்பதை அழகாக தன்னுடைய வரிகளிலே எடுத்து சொல்வார். அடுத்தது பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடித்தமான அவருடைய கவிதை வரிகள். பரமசிவன் தன்னுடைய உடலிலே பாதியை கொடுக்கிறான், அந்த பிரம்மன் நாவிலே சரஸ்வதியை வைக்கிறான்.
அந்த பரந்தாமனோ தன்னுடைய நெஞ்சிலே தேவியை வைத்திருக்கிறான். சூர்ப்பனகை கேட்கிறாள், சீதையை நீ பெற்றால் எங்கே வைப்பாய் என்று கேட்கிறாள். தூண்டி விடுவதற்காக கேட்கிறாள். இதை அப்படியே அழகாக தன்னுடைய பாடலிலே சொல்கிறார். பரமசிவன் சக்தியை ஒரு பாதியில் வைத்தான், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தான் என்று அழகாக எளிமைப்படுத்தி அந்த பாடல் வரிகளை மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பார். இப்போ கம்பனுக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு இவரே சொல்ற, கம்பனை போலவே செந்தமிழ் சொற்களை எல்லாம் என்னுடைய பாடல் வரிகளிலே இடம்பெறுகின்றனவே, என்னை அறியாமல் வருகின்றன. எப்படி என்று சொன்னால், அந்த கம்பனுடைய வீட்டிலே நான் ஒருவேளை கணக்கெழுதி பிழைத்திருப்பேனோ, அப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் நான் நம்புகிறேன் என்று அழகாக சொல்வார். கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடுகிற பொழுது அங்கே கணக்கெழுதுவதாக நான் போன பிறவியிலே இருந்திருந்தால் எனக்கு கவிதை வராதா என்ன என்று தன்னை கம்பனோடு ஒப்பிட்டுத்தானே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிலைப்பாடு. அதனால் தானோ என்னவோ கம்பன் எப்படி சடையப்ப வள்ளலை நன்றியோடு நினைத்து ஒவ்வொரு நிலையிலேயும் சடையப்ப வள்ளலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ, பட்டாபிஷேகத்தின் போது சடையப்ப வள்ளலை பற்றி குறிப்பிடுகிறாரோ, அது போல இவரும் எங்க அப்பா எனக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனா சின்னப்பா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். சின்னப்ப தேவர் இவருக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுத்து இவரை ஆதரித்தார். ஆகையினாலே சின்னப்ப தேவரை நன்றியோடு நினைக்கிறார் நம்முடைய கவிஞர். இன்னொரு இடத்துல கம்பராமாயணத்துல சொல்வார் ராமர், நீ எதற்காக கைகேயியை குற்றம் சுமத்துகிறாய்? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது நதி செய்த குற்றமே தவிர, விதி செய்த குற்றமே தவிர நதி செய்த குற்றம் இல்லை என்று அழகாக சொல்வார். அதைத்தான் ஒரு பாட்டிலே தியாகம் என்கிற படத்திலே, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு ஏறமா என்று அழகாக சொல்வார். அதே மாதிரி ராமன் போகிறான், அவனுடைய தோளை பார்க்கிறார்கள். தோளை கண்டவர்கள் தோளை மட்டுமே பார்த்தார்களாம். அடுத்த அவனுடைய கைகளையோ கால்களையோ பார்ப்பதற்கு அந்த அந்த கண்கள் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அந்த அளவிற்கு அவன் அழகானவன். தோள் கண்டார் தோளை கண்டார் என்று கம்பன் பாடுவதை, தோள் கண்டேன் தோளை கண்டேன், தோளில் இரு கிழிகள் கண்டேன், வாள் கண்டேன் வாளை கண்டேன், வட்டமிடும் விழிகள் கண்டேன் என்று இதய கமலத்திலே மிக அற்புதமாக பாடல் வரிகளை அமைத்திருப்பார். உண்மையிலேயே கம்பனை கேலி செய்வதற்காக அண்ணாதுரை எழுதிய அந்த கம்பன் ரசம் போல கேலி செய்வதற்காகத்தான் கம்பராமாயணத்தை படிக்கிறார். ஆனால் படிக்க படிக்க கம்பன் இவரை கேலி செய்கிறான். 800 பாடல்களுக்கு மேல் மனனம் செய்து கொண்டு விடுகிறார் நம்முடைய கவிஞர். அத்துணை பாடல்களையும் ஏதேனும் ஒரு வடிவத்திலே தன்னுடைய திரை இசையிலே கொண்டு வந்து அழகாக சொல்கிறார். அந்த இதுல கம்பன் பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் சென்றான் என்று ராமன் சீதையோடும் இலக்குவனோடும் சென்றதை சொல்வார். அதனாலதான் இங்க சொல்லும் போது, மூடி கிடந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றது அன்ன பொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ. அந்த ஐயோங்கிறத கம்பன் போடுவார். ஐயோ இவனுடைய அழகை என்னால் முழுமையாக வர்ணிக்க முடியவில்லையே ஐயோன்ற வார்த்தையை போடுவார். அழக இவரும் கையாளுகிறார். அன்ன பொடிநடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது வண்ண கொடியிடை தண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது. கொடியிடை பொய் என்று சொன்னார் அல்லவா, பொய்யோ என்றது என்று அழகாக சொல்வார். அதே மாதிரி வசந்த கால நதிகளில் அந்த பாடலை பார்த்தீங்கன்னா அந்தாதியை கையாண்டிருப்பார். அழக அந்தாதியை மிகச் சிறப்பாக இலக்கணத்தோடு இலக்கியத்தோடு இலக்கியம் கையாண்டிருப்பார். இல்வொருள் உவமையணியை கையாண்டிருப்பார். தற்குறிப்பு ஏற்ற அணியை கையாண்டிருப்பார். மிகச் சிறப்பாக அந்த பாடல் வரிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு வரவே முடியாது. மாதங்கள் படைத்தான் கணக்காக, அந்த ராஜராஜ சோழன்ல வரக்கூடிய பாட்டு மிகச் சிறப்பாக இருக்கும். நலவெண்பால ஒரு இடம் வரும். புகழேந்தி புலவர் எழுதிய நலவெண்பால பூவை எடுத்துக்கொண்டு கதாநாயகனுடைய கூந்தலிலே சூடுவதற்காக செல்கிறான். அங்க பக்கத்துல போன உடனே உள்ள மெல்லிய இடை உடையவளாக இருக்கிறாளே, இந்த பூவை தலையிலே சூடினால் அது தாங்குமா, ஒடிந்து விழுந்து விடாதா என்ற எண்ணம் ஏற்படுகிறதாம். எனவே என்ன செய்கிறார், பாதங்கள்ல அந்த பூவை போட்டுடுறார் கதாநாயகன். இப்ப இத எடுத்துதான் அழகா
பின்னி வைத்த கூந்தலில் முல்லை பூவை சூடினால் கன்னியிடை பின்னல் போடுமோ, இந்த மின்னலிடை பூவை தாங்குமோ என்ற வரிகளை கொடுக்கிறார். கதாநாயகன் பாடுகிறான். அடுத்த நிலைக்கு போவார்னு சொன்னல, அந்த அடுத்த நிலைதான் அடுத்த வரி. அவர் என்ன சொல்றாரு? மின்னலிடை வாடினால் கண்ணி உந்தன் கையிலே அன்னம் போல சாய்ந்து கொள்ளுவேன், அதில் அந்தி பகல் பள்ளி கொள்ளுவேன். அடுத்த நிலைக்கு போறார் பாருங்க. இந்த கம்பர் அதோட நிறுத்தினாரு. நலவெண்பால புகழேந்தி புலவர் அதோட நிறுத்துறாருன்னா, இவர் அடுத்த வரிக்கு போய் அதுக்கு சிறப்பு சேர்த்துறாரு மிக அழகாக. நீ இருக்கிறாய், என்னை தாங்கிக் கொள்வாய், என்னை விட்டு விடுவாயா என்ன என்று கதாநாயகி சொல்கிறார். அந்த குழந்தைய போட்டு பிடிப்பாங்க அப்பா. அம்மா ஐயோ பாத்துங்க பாத்துங்க, பிள்ளை கீழே விழுந்துற போகுது அப்படின்னு மற்றவங்க எல்லாம் பதறுவாங்க, பாட்டி பதறுவாங்க, தாத்தா பதறுவாங்க. ஆனா அந்த குழந்தை மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த நிலையிலேயும் அப்பா நம்மை கீழே விட்டு விட மாட்டார் என்பது அது குழந்தைக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது கூட அம்மாவுக்கு தெரியல. அவர் அப்படியே அழகா பிடிச்சு பிடிச்சு போடுவார். அது மாதிரி தான் என்னுடைய இடையிலே தாங்காமல் நான் கீழே விழுந்து விட்டால் என்னை நீ விட்டு விடுவாயா என்ன, நீ தாங்கிக் கொள்ளப் போகிறாய் என்று கதாநாயகனை பார்த்து கதாநாயகி சொல்வதாக அடுத்த நிலைக்கு சென்று மிக அற்புதமாக எழுதியிருப்பார். இப்போ இளம் வயதுல உள்ள காதலை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாருன்னா, முதிய வயதுல இருக்கக்கூடிய அற்புதமான இருப்பார். அந்த முதிய வயதுல உறவுகள் எத்தனை இருந்தும் என்ன, ஆழம் விழுதுக போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென்ன நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று மனைவிக்கு ஒரு மகுடம் வைப்பார். மனைவியோட கடமையின் ஒரு தாயை போல என்னை நீ காப்பாற்றுகிறாய், பிள்ளைகள் எல்லாம் மாறுபட்டு என்னை விட்டு பிரிந்து போனாலும் நீ என்னை எந்த நிலையிலேயும் விட்டு கொடுத்து விட மாட்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதுமை காதல். அதுதான் தன்னுடைய வரிகள்ல சொல்வார். முதிர்ந்த காதல் என்றால் முதுமை வரை தொடர்ந்து வரும் என்று கதாநாயகி சொல்வதாக ஒரு வரியிலே அழகாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை, அந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆண்டுகள் பல கடந்தும் இந்த அணையானது அப்படியே இருக்கிறதே என்று சொல்கிற பொழுது கதாநாயகி சொல்கிறாளாம், அந்த காலத்து பெண்மை போன்ற அணை இது, குளம் அழுத்தமாக வாழ வைக்கும் துணை இது என்று அழகாக எடுத்துச் சொல்வார் நம்முடைய கவிஞர். நீரோடும் வைகையிலே அப்படிங்கிற ஒரு பாட்டுல, நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, இல்வருள் ஓமையனின்னு ஒண்ணு உண்டு. உலகத்திலே இல்லாத பொருளை உண்மையாக சொல்வது. கம்பர் அழகாக சொல்வார். துப்பினால் செய்த கையோடு கால் பெற்ற, பவளத்தால கையும் காலும் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் அப்படிப்பட்ட கால்களை உடையவன் என்று சொல்வார். அது போல நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, மீன் வைகையிலே நின்று ஆடுகிறதாம். மான் என்ன செய்கிறதாம், கானகத்திலே செல்கிறவர்களுக்கு வழிகாட்டுகிறாம், கைகாட்டியை போல நின்று வழிகாட்டுகிறதாம். இது இல்வருள் ஓமையனுக்கு உதாரணமாக மிக அழகாக எழுதியிருப்பார். உண்மையிலேயே இருக்கும் பொழுது தனக்காக இரங்கற்பா எழுதிய ஒரு கவிஞர் உண்டுன்னா அது இவர்தான். தனக்காக இரங்கற்பாவை எழுதிவிட்டு என்னுடைய மரணத்திற்கு பிறகு சீர்காழி கோவிந்தராஜன் இந்த பாடலை பாட வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தாராம் கவிஞர். அந்த அளவிற்கு சொன்னவர். ஆனால் தனக்கு மரணம் இல்லை என்பதையும் அழகாக சொல்வார். நான் படைப்பதனால் என் பேர் இறைவன், எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அழகாக சொல்வார். எப்படி சொன்னார ஒரு தீர்க்கதரிசி. ஆகினாலே இன்றைக்கும் மரணம் இல்லாத மாக்கவிஞனாகத்தான் நம்மிடையே வலம் வருகிறார். அழகா கடவுளோட கொள்கையை பற்றி சொல்கிற பொழுது சொல்றார். கம்பராமாயணத்துல வரும், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பல என்று உரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமாம் என்று சொல்வார். அதை அழகாக எடுத்து, தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றாலும் சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. அந்த கடவுள் அதை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இன்னும் சொல்ல போனால், பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் என்று அழகாக எடுத்துச் சொல்வார். உன்னுடைய புரிதலில் தான் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்பது புரியும் என்று சொல்லிவிட்டு, தென்னை இளம் ஓட்டுக்குள்ளே தேங்கி இருக்கும் நீரை போல தேங்காயை போல் இருப்பான்னு சொல்லுவார். ஏன் தேங்காய சொல்றாரு? எத்தனை கனிகள் இருக்கு, எத்தனை பழங்கள் இருக்கு, எத்தனை காய்கறிகள் இருக்கு, ஏன் தேங்காயை சொன்னார் என்று யோசித்து பார்த்தால், அந்த காய் முற்றிவிட்டால் ஓட்டிலே தங்காது.
இந்த உடல், இந்த உயிர் முற்றிவிட்டால் கூட்டிலே தங்காது. அதனாலதான் அழகாக எடுத்து தேங்காயை போல் இருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன் பெயர் இறைவன் என்று இறை கொள்கையையும் மிகச் சிறப்பாக. இதுல என்ன பியூட்டின்னா, ஆரம்பத்தில் அவர் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவர். நம்பிக்கை வந்ததற்கு பிறகு அத்துணை பேரையும் நம்ப வைக்கக்கூடிய அளவிற்கு பாடல் எழுதுகிறார். இன்னொரு இடத்துல வள்ளுவருக்கு சவாலா சொல்வார், பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு என்று சொல்லிவிட்டு, இது மேல்புறத்தில் இனிப்பு கீழ்ப்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இந்த பாடல் வரியை பார்த்தோம்னா அது என்ன பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு என்கிற எண்ணம் ஏற்பட்டு பட்டினத்தாருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் படித்தேன் நான் அந்த ஒரு வரிக்காக. இப்படி இலக்கியவாதிகளை இன்னும் இலக்கியத்தின் மீது ஈடுபாடு கொள்ளக்கூடிய அளவிற்கு வரிகளை எடுத்து கையாள்வதில் வல்லமை பொருந்தியவர் நம்முடைய கவிஞர். ஒரு அற்புதமான இலக்கியவாதி, மிகச்சிறந்த இலக்கிய தாக்கம் உடையவர். அவருடைய பாடல் வரிகளை சொல்லிக் கொண்டு போனால் இந்த 1/2 மணி நேரம் எல்லாம் பத்தாது. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறு நான் வேறு, யாயும் யாயும் யாராகினரோ என்று அற்புதமான வரிகள். அந்த பாடல் வரிகளை எல்லாம் அழகாக எடுத்து, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறு நான் வேறோ என்று அழகாக சொல்வார். அதே மாதிரி ஒரு சாதாரண பாட்டு, அன்புள்ள அத்தான் வணக்கம், அதுல உங்கள் ஆயிலை கொண்டால் மயக்கம். இந்த ஆயிலைங்கிற வார்த்தை எல்லாம் அற்புதமான காவியம், கவித்துவம் வாய்ந்த வார்த்தை. அதெல்லாம் கொண்டு வந்து போடுறார். அதைத்தான் கவிஞர்களுக்கு சொல்றார், இலக்கியத்தை படியுங்கள். தடா படா அடா என்று சொல்வதல்ல பாடல். அங்க அது வந்து இட போடுங்கன்னு சொல்வதல்ல பாடல். அப்படி தன்னால வந்து விழுகணும், அதுதான் பாடல், அதுதான் கவிதை. அது அவருக்கு வந்தது. பால்னா பாலா வடிந்தது, தேன் என்றால் தேனா சொட்டியது, வளை என்றால் வளையாக வளைந்தது. இதெல்லாம் அவருடைய கவித்துவம். இதையெல்லாம் இலக்கிய நயம் பொருந்தியதாக இருந்த அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, இந்த ஜல் ஜல் என்னும் சலங்கை ஒளி, அந்த கதைய அப்படியே கொண்டு வந்திருப்பார். அவன் தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடி விட்டேன், முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன் என்று அந்த கதாநாயகி சொல்ல. அந்த கதைய, அந்த ஒரு பாட்டை வச்சு கதையை கொண்டு வந்துடலாம். பாசமலர்ல அந்த அண்ணன் தங்கை பாசம் இன்று வரைக்கும், பாசமலர் அண்ணன் தங்கச்சி, பெரிய பாசமலர் அண்ணன் தங்கச்சி அக்குன்னு ஒரு கேலிக்காக கூட அந்த பாசமலர் அண்ணன் தங்கையை பற்றி தான் சொல்லக்கூடிய வகையில அதற்கு எப்படி நின்றது அந்த பாடல் தான். அற்புதமான பாடல் வரிகள் எல்லாம். அதையெல்லாம் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே போகலாம். ராமனை பற்றி சொல்கிற பொழுது இந்த வரிகளை சொல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. கானகத்திற்கு போனாலும் அவனுடைய முகம் ஒரே மாதிரி இருந்ததாம். உனக்குதான் ஆட்சின்னு சொல்லும் போதும் ஒரே மாதிரி இருந்ததான். எந்த விதமான மாற்றம் இல்லையா. சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை அண்ணான் என்று கம்பர் அழகாக சொல்வார். அதையெல்லாம் இவர் சொல்றாரு பாருங்க. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதேரே கண்ணா என்கிற பாட்டுல, கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்தில் உள்ளதுதான் உலகம் கண்ணா, இது உணர்ந்து விட்டால் துன்பம் எல்லாம் ஓடும் கண்ணா. இவருடைய பாடல் வரிகள் தானே வாலிக்கு உயிரை கொடுத்தது. அதை விட ஒரு சிறப்பு என்ன இருக்க முடியும்? மயக்கமா கலக்கமா என்கிற அந்த பாடல் வரிகளை பார்த்து மயங்கி கலங்கி திரிந்து போயிருந்த வாலி அற்புதமாக நின்று நிலைத்து இவரோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு பாடல் வரிகளை எழுதி தந்திருக்கிறார் என்றால் அவரை படைத்ததனால் இவர் கவிஞர், இவர் ஒரு இறைவன் தான். அந்த அளவிற்கு திறன் வாய்ந்தது இவருடைய சொற்கள். அதே மாதிரி ஒரு பாட்டுல வரும், நேரம் இருக்காயா? நான் பாட்டு சொல்லிட்டே போறேன்னா, செரா சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் போன்று உற்றார் குறிப்பு என்று இன்பத்து பாலிலே அழகாக சொல்வார். ஒரு பகைவர்கள் போல தோற்றமளிப்பார்களாம், சண்டை போட்டுக் கொள்வார்களாம், கோபித்துக் கொள்வார்களாம், ஆனால் உண்மையிலேயே உள்ளத்திலே அன்பு இருக்குமாம். அதை சொல்லுகிற பொழுது கதாநாயகி சொல்கிறாள், நிலையில்லாமல் ஓடுவதும் நினைவில்லாமல் பாடுவதும் பகைவர் போலே பேசுவதும் பருவம் செய்யும் கதையல்லவா, பருவம் செய்யும் கதையல்லவா, பணி இல்லாத மார்கழியா. அற்புதமான பாடல் வரிகள். இன்றைக்கெல்லாம் சொல்லிக்கொண்டே போனாலும் ஒரு திருப்தி இருக்காது. சொன்னவங்களுக்கு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோன்றாது. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் பாடல் சொல்லலாம். 2 நிமிஷம்.
2 நிமிஷம் இருக்கு தெரியும் எனக்கு. நீங்க எப்பவுமே ஒற்றை விரலை காட்டி நேர மேலாண்மை கடைபிடிப்பீங்க அந்த நிகழ்ச்சியில நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அதுல கம்பனையும் காளிதாசன் அடிக்கடி தன்னுடைய வரிகளிலே நினைவுபடுத்துவார். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, அதுல கம்பனும் காளிதாசனும் வருவார்கள். தேவியை தேடு என்று ஒரு பாட்டு வரும். தெய்வத்தின் பேர் எடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு என்று ஒரு பாடல் வரி வரும். அதுல தென்றலுக்கு தூது சொல்றாரு. அந்த தென்றலுக்கு அடையாளம் சொல்லணும்ல, தேவி எப்படி இருப்பாள்னு. கம்பனை கூப்பிடுங்கள், அவன் சீதையை காண்பான். கவி காளிதாசன் அவள் சகுந்தலை என்பான். அப்படிப்பட்டவள் தான் என்னுடைய தேவி, போய் தேடி கொண்டு வா என்று அழகாக சொல்வதாக மிகச் சிறப்பாக எழுதியிருப்பார். கல்லெல்லாம் மாணிக்க கல்லா, அதுலயும் அப்படித்தான் சீதையையும் சகுந்தலையையும் அதிலே அழகாக இணைத்து சொல்லி இருப்பார். இப்படி அற்புதமாக சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய பாடல் வரிகள் எல்லாம். நேர மேலாண்மை, அதே மாதிரி ஜனகன் மகளை, அதெல்லாம் அப்படியே ராமாயண காட்சியை அழகாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். அவள் நிலைமை திரிபுரம் என்று அழகாக சொல்வார் அந்த கதாநாயகியோட நிலைமையை. மிக அற்புதமான பாடல் வரிகளை சொல்லி இலக்கிய நயத்தை நமக்கு ஊட்டி, இலக்கியம் என்றால் என்ன என்பதையே நமக்கு சொல்லி தந்த ஆசான் கம்பனுக்கு பிறகு என்னை பொறுத்தவரையிலே நம்முடைய கவிஞன் தான் கண்ணதாசன் தான் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை எனக்கு தந்த வெள்ளி இலக்கிய மேடையில் உள்ள அத்துணை ஆளுமைகளையும் வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிகவும் சிறப்பான உரையை எங்களுக்காக வழங்கி இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அம்மா நாவலாசிரியர் ஜெயசக்தி அவர்களையும், ஐயா செந்தில்குமார் அவர்களையும், ஐயா ரவிச்சந்திரன் அவர்களையும், ஐயா அமுதபாண்டியன் அவர்களையும், அம்மா மணிமேகலை கந்தசாமி அவர்களையும், லண்டனிலிருந்து பங்கு பெற்ற அம்மா சிவராஜினி அவர்களையும் வரவேற்று, இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இன்றைக்கு மாங்கனியை பற்றி பேசவிருக்கின்றோம். மாங்கனி என்னும் ஒரு இணைப்பில் இணைந்திருக்கின்றார்கள். ஆக இந்த நிகழ்ச்சியே இன்றைக்கு மாங்கனியாக இருக்கின்றது, இனிக்கின்றது என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது இலக்கியத்திலிருந்து கண்ணதாசன் எடுத்தாண்ட வரிகளையும் அந்த கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டு நமக்கு புத்துணர்ச்சி ஊட்டினார்கள். எத்தகைய வரிகளை எல்லாம் கண்ணதாசன் நமக்காக எளிதாக்கி கொடுத்திருக்கின்றார் என்பதெல்லாம் என்கின்ற பொழுது இலக்கியம் நம் கண் முன்னாடி நிற்கின்றது. இனி வருங்காலங்களில் திருக்குறளில் இருந்து, கம்பராமாயணத்திலிருந்து எடுத்துக்காட்டுகள் கூறுகிறார்களோ இல்லையோ, கண்ணதாசன் பாடல்களில் இருந்து பல எடுத்துக்காட்டுகளை தங்களுடைய பேச்சுகளில், சொற்பொழிவுகளில் கடைபிடிப்பார்கள், எடுத்து கூறுவார்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது கண்ணதாசன் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இலக்கிய ஆசிரியராக, இலக்கியவாதியாக, காப்பியங்கள் படைத்த ஒரு கவிஞராக நம்மோடு இருந்தார். அந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பதிலே நமக்கு மிக பெருமை சேர்ந்திருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, அடுத்ததாக மாங்கனி என்பதை பற்றி நம்மோடு பேசுவதற்காக அம்மா தேன்மொழி அவர்கள் வருகின்றார் என்றால் இன்னும் மாங்கனி எப்படி இனிக்கும் என்பதை நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர்கள் இப்பொழுது நமக்கு மாங்கனியை பற்றி, மாங்கனி என்றால் இனிப்பு என்பது தெரியும், அந்த இனிப்பையும் எப்படி இனிப்பாயாக்குவதற்காக இந்த தேமொழியும் அதில் கலந்து விட்டால் இன்னும் எத்தனை சுவையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அம்மா தேன்மொழி அவர்களை பற்றி அதிகமாக கூற வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நடக்கின்ற இணையவழி கருத்தரங்கள் பலவற்றில் அம்மா அவர்கள் இல்லாத நிகழ்ச்சியே இல்லை என்று சொல்லலாம். எல்லா நிகழ்ச்சியிலும் அவர்களுக்கு எப்படி நேரம் வாய்க்கின்றது என்பதுதான் தெரியவில்லை. கலந்து கொள்ளுகிறார்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கின்றார்கள், இவற்றிடையே கருத்தாளராக, பேச்சாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக என்று பல உருவங்கள் எடுத்து பல முகங்களில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அம்மா தேன்மொழி அவர்களை மாங்கனியின் சுவையினை எடுத்து தருவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நேரம் 30 மணித்துளிகள் என்பதை கவனத்தில் கொண்டு தங்களுடைய மாங்கனியை எங்களுக்கு நறுக்கி தாருங்கள், இல்லை சாறு விழுந்து தாருங்கள் என்று கூறி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மிகவும் சிறப்பு. நம்முடைய இன்றைய வெள்ளி இலக்கிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். குறிப்பாக இந்த அவையில் தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி அம்மா,
நெறியாளுகை செய்கின்ற நம்முடைய பொதியார் அவர்கள், தொழில்நுட்பத்தை கண்காணிக்கின்ற தீபன் ஐயா அவர்கள், தலைமை ஏற்று கண்ணதாசன் என்றாலே நமக்கு வந்து முதலில் நினைவு வருபவராக நம்முடைய கவிஞர் தமிழ்ச்செல்வம் கேஜிஆர் ஐயாவாகத்தான் இருப்பார். அவர்களையும் மற்றும் இந்த இடத்தில் வெகு அழகாக இலக்கிய நயங்களை எல்லாம் எடுத்து கூறி பேசி பாடிய நம்முடைய தமிழ் மாமணி அம்மா உலகம்மாள் அவர்களுக்கும் மற்றும் இந்த அவையில் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் கண்ணதாசனுடைய ரசிகர்களாக வீற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இப்போ நம்ம ஐயா பொதியார் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, மாங்கனி சாறை மாங்கனியை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலான்னு. அதை வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து அப்படி சாறு பிழிந்து கொடுக்கிறார்கள். அப்படியே ரசம் சொட்ட சொட்ட அந்த கனி ரசம், என்ன கனி ரசம்னா காதல் கனி ரசம், அப்படியே சொட்ட சொட்ட வந்து அவ்வளவு இனிப்பு. நமக்கு வந்து மாம்பழக்கூழ் அப்படின்னு நினைக்கும் போதே அவ்வளவு பிடித்தமானதாக இருக்கும். அதில் வந்து அவர்கள் இதை போல அந்த இலக்கிய வடிவில் வந்து அந்த தேனை ஊற்றி அந்த மாங்கனி சாறை வந்து அவர்கள் நமக்கு பிழிந்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அப்பப்பா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்படியே வந்து திகட்டணும், ஆனா திகட்டல, இனிக்குது, இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நம்மை மறுபடி அந்த கடந்து வந்த வாக்கியங்களையும், அந்த கடந்து வந்த சொற்றொடர்களையும், கடந்து வந்த ஓமைகளையும் மறுபடியும் நம்ம பின்னோக்கி போய் தள்ளுது. போய் அங்க ஒரு முறை படிச்சுட்டு வாயேன் எப்படி இருக்குன்னு பாரேன் அப்படின்னு சொல்றபடி நம்மை வந்து மீண்டும் வந்து அதை அந்த ஒரு இலக்கிய சோலைக்குள் அமர வைத்து ஒரு சொக்க வைக்கிற நமக்கு கண்ணதாசன் அவர்களை பற்றி தெரியும். ஒவ்வொரு விதத்தில் வந்து நம்ம எடுத்துக்காட்டலாம். ஒரு தத்துவமாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அனுபவங்களாக இருக்கட்டும், எப்படி வேணும். ஆனா வந்து இவை அனைத்தையும் ஒன்று கலந்த ஒரு கலவையாக நம்முடைய அவருடைய உடல் தான் மறைந்திருக்கிறதே தவிர அவருடைய உணர்வுகள் மறையவில்லை. இந்த புத்தகத்தில் எல்லாம் அவர் பதிப்பித்திருப்பதை பார்க்கும்போது அவர் எந்த உணர்வில் வாழ்ந்திருப்பார், எப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்திலையும் வரும்போது இதுல பார்க்கும்போது அந்த சங்க கால இலக்கியங்கள்லாம் அவருக்கு இப்ப நம்ம பேசும்போது கூட நம்ம வேலம்மாள் அம்மா சொன்னபடி பொதுவாகவே அந்த சங்க இலக்கியங்களை அதிகமாக அவர் படித்து பருகியிருந்தனால்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் அதுல நிறைய பாடல்களாக அவர் வந்து அதை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கார். நம்ம கேஜிஆர் ஐயா சொல்லும்போது கூட சொன்னாங்க, அவங்க சங்க இலக்கியங்களில் இருந்து எடுத்து கொடுத்திருக்கிறாரா இல்லாட்டி இலக்கியமாக படைத்திருக்கிறாரா என்பதை பற்றி அவங்கதான் பேசணும் அப்படின்றபடி சொன்னாங்க. அதே போல இந்த எடுத்த இலக்கியங்களை எல்லாம் ஒரு அழகான ஒரு காப்பியமாக்கி அதுல வந்து அந்த மாங்கனி என்ற ஒரு பெண்ணை கதாநாயகியாக்கி அந்த கதாநாயகிக்கு அந்த எப்படி இருந்தாலும் ஒரு கொடி இருந்தா அது படுறதுக்கு வந்து ஒரு இது வேணும் இல்லைங்களா, ஒரு கோல் இருக்கணும் இல்லைங்களா, அதே போல அவள் படரக்கூடிய அந்த அவளை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கோலாக நம்முடைய கதாநாயகன், இந்த மாங்கனியினுடைய கதாநாயகன் அடலேறு என்ற பாத்திரத்தை படைத்து வெகு அழகாக அவர்களை சுற்றி ஒரு அருமையான காதல் கதையை, அந்த காதல் கதையை வந்து அந்த சங்க காலத்துக்கு ஏற்றபடி அங்கு இருக்கக்கூடிய மூவேந்தர்களை எல்லாம் சொல்லி அதன் மூலமாக நமக்கு ஒரு அழகான காதல் காப்பியத்தை வந்து இங்கு படைத்து கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த மாங்கனியை பற்றி சொல்லும் போது அவருக்கு வந்து நமக்கு வந்து தெரியும், சேரன் வந்து இமயத்துல போய் கல் எடுத்து வந்து அந்த வெற்றி விழாவை எல்லாம் கொண்டாடினாங்க அப்படிலாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்படியாக நடக்கக்கூடிய ஒரு விழா. சேரன்னாலே அது வஞ்சி தான் நமக்கு தெரியும், சேர நாட்டினுடைய தலைநகரம். அப்ப அதை போல அந்த நாட்டின் தலைநகரமாக இருக்கிற வஞ்சியில வந்து ஒரு விழா நடந்துட்டு இருக்காங்க. அதை எதை ஒட்டி அப்படின்னு சொல்றாருன்னா, அவங்க போய் அந்த இமயமலையில போய் அந்த கல் எடுத்து வந்ததை இந்த வெற்றியை பறைசாற்றா போலதான் அந்த விழா நடக்கிறதா வந்து அவங்க சொல்றாங்க. பொதுவா இந்த காப்பியத்தை வந்து அவர் எழுதும் போது இதுல வந்து கற்பனையும் கலந்திருக்கிறது. அந்த கிடைத்த வரலாற்று செய்தியை வைத்து அதன் மூலமாக அவருடைய கற்பனையை வைத்து இத கொடுத்திருக்காரு அப்படின்றது நம்மால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதாவது சேரன் செங்குட்டுவன் இருக்கும்போது அவங்க வந்து
மௌரிய நாட்டு மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு மௌரிய நாட்டு மன்னன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு உதவி அந்த மோகூர் நாட்டு மன்னன், அதாவது பாண்டியன் அப்படின்றதுதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த பாண்டிய மன்னன் அவங்களுடைய அந்த ஒரு அவங்க 2 பேருக்கும் இடையே நடக்கும்போது அந்த ஒரு பகை இருக்கும்போது இந்த அருகை மௌரிய மன்னன் அருகை என்பவருக்கு உதவி செய்வதற்காக சேரன் செங்குட்டுவன் என்ன பண்றாரு, அவருடைய ஒரு படையை வந்து இந்த மோகூர் என்ற அந்த பாண்டிய மன்னனின் நாட்டுக்கு அனுப்ப போறதா ஒரு அவருக்கு ஏதோ குறிப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இதுல அவர் படைத்திருக்கிற கதாபாத்திரங்கள் பாத்தீங்கன்னா, அந்த சேரனுடைய அமைச்சரவையில் இருப்பவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அழிம்பில் வேல் என்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவருடைய மகன் தான் கதாநாயகன் அடலேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரே பாருங்க, அடலேறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஒரு வீரத்தை பறைசாற்றுவது போல அந்த பேர் கூட அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு தெரியுது. அதுவும் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம். இந்த மாங்கனி அப்படின்றதும் கற்பனை கதாபாத்திரம். அதே போல அங்க தென்னரசி பொன்னரசின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னன், அதாவது அந்த பழைய மன்னனுக்கு வந்து 2 பெண்கள் இருக்கிறதாக அவர் வந்து இங்க காட்சிப்படுத்துறாரு. அதுவும் வந்து இவர்கள் செய்த வந்து ஒரு கதாபாத்திரம். இந்த காப்பியத்தை ஒரு சுவையுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர் படைத்த கதாபாத்திரங்கள் என்பதை வந்து நமக்கு புரிஞ்சுக்குது. இப்போ அந்த மாங்கனி அப்படின்னு சொல்றத பார்த்தா நமக்கு வந்து அதை படிக்கும் போது ஒரு மாதவியினுடைய நினைப்பு வருகிறது. ஏன்னா ஒரு கணிகையர் குலத்துல பிறந்த பெண்ணு தான் இந்த மாங்கனி அப்படின்னு சொல்றவ. அந்த மாங்கனியினுடைய அழகை அவர் வர்ணிக்கும் போது, அவளுடைய திறமை, அவள் ஆடல்ல வந்து வர்ணிக்கும் போதெல்லாம் நமக்கு எப்படி வருதுன்னு சொன்னா, அவருக்கு வந்து நமக்கு மாதவியின் நினைப்பு வந்து இங்க வருது கொஞ்சம். அந்த ஒரு தாக்கம் வந்து இங்க தெரியிறபடி இருக்கு. அதே சமயத்துல இந்த அந்த ஒரு மாங்கனி அவங்க வந்து பிறப்பால் அவங்க கணிகை குலத்தில் இருந்தாலும் கூட அவங்க வந்து எப்படி ஒரு கற்பிற்சிறந்த பெண்ணாக அவங்க எப்படி விளங்குகிறார் என்பது அப்போ அந்த நாட்டில் வந்து அவங்க சொல்லக்கூடிய அவங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த குலத்தில் பிறந்தவங்க எல்லாம் வந்து தப்பு போன்றவர்கள் கிடையாது. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஒரு ஆசை, நம்மளும் வந்து மற்ற பெண்களை போல வாழ மாட்டோமா, ஒருத்தனுக்கு ஒருவன் அப்படின்ற ஒரு அடிப்படையில எல்லாம் வாழ மாட்டோமா என்ற ஒரு ஆசையை வந்து பெறக்கூடிய நிலையில் இருக்கிறத வந்து சொல்றாங்க. குறிப்பாக அவங்களுடைய தாய், அவங்க அந்த தாய் வந்து அந்த தாசி குலத்துல இருக்கும் போதும் அவங்க தாய் வந்து சொல்றாங்க, தாசி குலம் என்றாலும் தகமைமிக்க தமிழர் குலம்தான் என்ற போதிலும் கேள், மாசரு நம் குலத்தினிலே பெண் எடுக்க மனந்துணியார் பிறர். அவங்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா வந்து அந்த குலத்தில பெண் எடுக்கிறதுக்கு அந்த மனசு வராது. அதனால் பாடம் சொல்லும் ஆசிரியர் நம் குலத்தார், அவர் பிள்ளைக்கு அழகியுனை மனம் முடிக்க நினைக்கின்றேன் யான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குலத்துல வந்து அவங்க நாட்டியம் எல்லாம் சொல்லி தருவாங்க இல்லைங்களா, அவங்க இதுக்கு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஓமை சொல்றாங்க பாருங்க. பாசிப்படி நீரேனும் குலத்தின் சொந்தம் பனித்துளியின் கூட்டென்று கருதுமன்றோ. நீர்ல வந்து அந்த பாசி படிந்த படிக்கட்டு இருக்கும் இல்லைங்களா, அப்ப இவங்க வந்து ஒரு பாசி படிந்த படி அப்படியான ஒரு இதை போல அவங்க சொல்லிட்டு பனித்துளியின் கூட்டென்று கருதுமன்றோ, அதை போல அப்படியாக ஒரு கூட்டாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் வந்து இவங்க சொல்றாங்க போல இருக்கு. ரொம்ப அழகாக அவங்க தாய் வந்து சொல்றபடி எல்லாம் செய்து. அப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க, பொற்குழியை வானரத்தின் மடியிற் போட பொருந்தியதே உன்னுள்ளம் போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, மாங்கனி சொல்றா அவங்க அம்மா கிட்ட. ஏன்னா அவன் வந்து சரியான ஆள் கிடையாது, வேற வழி இல்ல, நம்மளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டாங்க அப்படின்றதுனால நீ வந்து அந்த ஆசிரியனுடைய அவன் நம்ம குலத்துல இருப்பான் தான், அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அவன் மகனை அப்படின்னு சொல்லும் போது அப்போ இவளுக்கு கோவம் வருது மாங்கனிக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு வந்து அது போல தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது பொற்கிளியை வானிடத்தின் மடியில் அப்படின்னு சொல்றா பாருங்க. ஒரு பொன் தங்க கிளிய வச்சு ஒரு குரங்க கிளை கொடுப்பாங்களா, குரங்க கிளை பூமாலை கொடுத்தபடின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை போல ஒரு தங்க கிளிய அப்படி கொடுப்பாங்களா அப்படின்றபடி அந்த ஓமையெல்லாம் சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுடைய இந்த பெண்ணினுடைய நாட்டியம் அந்த அவையில் அவங்க போயிட்டு வந்து அந்த வஞ்சியில் நடக்கக்கூடிய விழாவில நடக்கும்போது அந்த விழாவில் வந்திருக்கிற அந்த அமைச்சரனுடைய மகன் அடலேறு இவளை பாக்குறான்.
அவன் பார்த்துட்டு அவனுக்கு என்ன ஆகுது, அந்த பெண் மேல அவனை அறியாமல் அவனுக்குள்ள ஒரு காதல் இருந்தது. அதனால அவன் என்ன நினைக்கிறான், இந்த பெண் கூட அவங்களுடைய குலம் வேற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இவளையே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றபடி அவங்க வந்து நினைச்சு வந்து அவங்க நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட அழகை சேரனுடைய மனைவி வேண்மாள் அவர்களே ஒரு ஆச்சரியத்தோட ஒரு விவரிக்கிறபடி சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, மாங்கனி அழகை பற்றி மடக்கொடி வேண்மாள் சொல்ல, ஈங்கது வேண்டாம் கண்ணே. அவங்க சேரன் சொல்றாரு அவங்க மனைவி கிட்ட, பாருங்க அவர் சொல்றாரு. ஏன்னா ஒரு பெண்ணின் அழகை ஒரு அந்த அவர் கண்ணதாசன் பாட்டாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்ணை பெண்ணை பேராசை கொள்ளும் அப்படின்னு ஒரு பாட்டு, செந்தமிழ் அந்த பாட்டு வரும் இல்லைங்களா? அதே போல அந்த பெண் வந்து அங்க வந்து அவ சொல்றா. அந்த ஆனா அந்த சேரன் வந்து எவ்வளவு ஒரு கண்ணியமா காட்டுறாங்க பாருங்க ஒரு அரசன் அவரு. ஈங்க மாங்கனி அழகை பற்றி மடக்குடி வேண்மாள் சொல்ல, ஈங்கது வேண்டாம் கண்ணே, இன்னொரு பெண்ணிற் சிந்தை தீங்குதான், அழகை பற்றி சிந்தனை போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்றால் தாங்கிய கையில் வேண்மாள் தன்முகம் சிலிர்த்து நிற்க. அதே போல அந்த வேண்மாலை வந்து அப்படியே இப்படி ஒரு கணவன் சொன்னா அந்த மனைவிக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப எவ்வளவு நம்முடைய கணவர் வந்து உத்தமமான கணவர் கிடைச்சிருக்காருன்னு அப்படி ஒரு தன்முகம் தன் குளிர்முகம் வந்து சிரித்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெண்ணினுடையது மாத்திரமல்ல, ஒரு ஆணாகிய சேர மன்னனுடைய சேரன் செங்கிட்டுவனின் ஒரு பெருந்தன்மையும் அந்த ஒரு என்ன சொல்றது, மிக பண்பட்ட ஒரு குணத்தையும் கூட இங்க அவர் வந்து எடுத்து வந்து காட்டும்போது நமக்கு வந்து அந்த கண்ணதாசனுடைய, ஏன்னா அவர் வந்து முதல்லயே அவர் பாடியிருக்காரு. அவருடைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் கூட அவருடைய பாடல்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவர் காதல் அதை பத்தி நிறைய பாடியிருந்தாலும் கூட அந்த காதலுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன, காதல். அது போல அதை நினைத்து விட்டால் அது அந்த உறவுக்கு நினைத்து விட்டாலே அங்க வந்து உறவு வந்துருது. அந்த உறவுக்கு பெயர் என்ன, காதல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு வந்து இந்த ஒருத்தி ஒருத்தன் அப்படிதான் அவருடைய அந்த சிந்தனையே எப்பயே இருக்கும். அதே போல அவர் மன்னவனே ஆனாலும் கூட அவர் வந்து அந்த ஒரு பெண்ணை கூட அந்த இன்னொரு பெண்ணை வந்து அப்படி பேச வேண்டாம் சொல்லி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பா வந்து அந்த காப்பியத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போல இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாரு, இந்த அவங்க நாட்டு அந்த அரசன் என்ன பண்றாங்க, இந்த பாண்டிய மன்னனுடைய பழையனுடைய போர் தொடுக்கிறதுக்காக இவங்க அந்த அருகைக்கு நம்ம வந்து படையெடுத்து போனோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா வந்து சொல்லுவாங்க அடலேருக்கு. அடலேருவும் சரின்னு சொல்லிட்டு வருவார். ஆனா அவர் மனசுல வந்து என்ன ஆயிடும், அந்த மாங்கனி நினைவாகவே இருக்கும். அதனால அவர் என்ன பண்றாரு, அவங்க வீட்டுக்குள்ள அவங்க வீடு திறந்திருக்கும் போது இவர் என்ன பண்ணிடுவார், வந்துருவாரு, இரவு நேரத்துல வந்துருவாரு. அப்போ வந்து கேட்டவுடனே அவனுக்கு வந்து என்னடா இரவு நேரத்துல வந்துட்டு அந்த பெண் கிட்ட வந்து அவர் சொல்லுவார், தான் வந்து அவள் மேல காதல் வசப்பட்டிருக்கிறத அவர் வந்து சொல்லுவாரு. அப்ப சொல்லிட்டு நான் வந்து உன்னை அதுல கூட சொல்லும்போது, மான் கொடுத்த விழிக்கூட்டை இறுக மூடி மனந்தேற்ற வேண்டாம் போ என்றாள். மான் கொடுத்த விழிக்கூடா, மான் விழி அப்படின்னு சொல்றத அப்படி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. விழிக்கூட்டை வந்து இறுக மூடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து அவளுக்கு வந்து மாங்கனி என்றான் வாயின் வார்த்தை கேட்டு அவங்க அவங்க வீட்டுக்குள்ள வந்து இப்படி சொல்றான் அவன். மனம் துடித்து நடுக்குற்று எழுந்தாள். அந்த மாங்கனி வந்து எழுந்துட்டு பாக்குறான். வந்துட்டு இவ கேக்குறான். இன்னொருத்தனா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, ஓ அமைச்சருக்குள்ளேயே நம்ம வீட்டை தேடி வந்துட்டாரே அப்படின்னு இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த குலத்தில் பிறந்தவங்க. ஆனா இவ என்ன சொல்றா, தீங்கு நினைவுற்றதோ அமைச்சர் பிள்ளை, தேவடியால் குலம்தான் நான், குணத்தில் அல்ல அப்படின்னு சொல்றான். அந்த குலத்தில் வேணா நான் இருக்கலாமே தவிர குணத்தில் அப்படிப்பட்டவள் அல்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கேட்கிறான். அடலேறுவை வந்து கேட்கிறான். அப்ப வந்து கேட்டுட்டு அவங்க வந்து சொல்றான், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவான், உன்னை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பம் இருக்குது, நான் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவ வந்து சொல்லுவான், திறந்திருந்த வீட்டிற்குள் ஓசையின்றி திருடனை போல் நுழைந்தீரே, தென்னர் தானா அப்படின்னு கேட்கிறான். தென்னர்னா பாண்டியவன் சொல்லுவாங்க. அதே நமத்துல தென் பக்கத்தில் வாழ அந்த தமிழர்களையும் அப்படி சொல்றதுனால அவ கேட்கிறான், தென்னர் தானா, மறந்திருந்தால் எதுவரையில் துணிய மாட்டேன், மானத்தை கோதை மறவாள், போம் போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றான், அவங்க கிட்ட அவ வந்து பேசுறான்.
அதனால முதற் குற்றம் என் வரையில் மன்னித்தேன் போம் மூதாட்டி என் அன்னை வரும் முன்னே போம் அப்படின்னு முதல்ல இதை செஞ்சதுனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வரத்துக்குள்ள நீ போ அப்படின்னுட்டு அவ எல்லாம் சொல்லும் போது இவருக்கு இந்த அடலேருக்கு என்ன ஆயிடுது, இப்படியெல்லாம் அந்த ஒரு பெண்ணை வந்து பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அவளுடைய அழகு அவளுடைய கலை நடனத்தை ரசித்ததோடு மட்டாமல் இந்த இடத்துல வந்து அவ வந்து அப்படிப்பட்ட அந்த குலத்தில் பிறந்தாலும் என்னுடைய அது குணம் அல்ல, நான் ஒரு பண்பான ஒரு பெண்ணாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு மனசு நிச்சயமா இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அப்படியாகி அவனுக்குள்ள அந்த எண்ணம் வருது. ஆனா அதுக்குள்ள என்ன பண்றாங்க இவங்க, அந்த அந்த இந்த நாட்டுக்கு மோகூருக்கு வந்து அவங்கள போகிறதுக்காக இவங்க அனுப்பி விட்டுறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து வந்துருவாங்க. இந்த ஒரு இடத்துல கூட அவர் வந்து அந்த அந்த அவளுடைய நினைப்பில் அவர் அன்னைக்கு தூங்காமல் இருக்கிறத ரொம்ப அழகா சொல்வாரு பாருங்க. வேலைக்கு வேலை நடத்தல் கண்டு விடிவதையும் கண்ணாலே கண்டான் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வந்து அந்த ஒவ்வொரு நாளும் வந்து இரவு வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்து விடிவதையும் கண்ணாலே, அதாவது தூக்கம் இல்லாம அவன் வந்து ஒரு மனசு ஒரு வேதனையில அந்த தூக்கத்தை மறந்து அவன் புரண்டிட்டு இருக்கான் அப்படின்றபடி அந்த உள்ளத்தை வந்து இங்க கவிஞர் வந்து ரொம்ப அழகா பிரதிபலிக்கிறபடி எனக்கு தோணுது. அதே போல அதுக்கப்புறம் வந்து அவ யோசிக்கிறா. அப்ப வந்து திட்டி அனுப்பிடுறா மாங்கனி. ஆனா அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறா. அவங்க வந்து ஏன் அவர் நல்லவர் தானே, அவரு வந்து எதுவும் தப்பா கேட்கலையே, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தானே கேட்டாரு, அவர் நினைச்சிருந்தா நம்மள என்ன வேணா பண்ணிருக்கலாமே, ஆனா அதை போல பண்ணலையே, என்னை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எல்லாத்தையும் பார்த்து அடடா நான் தவறு பண்ணிட்டேனே, அவர் சொன்னதை வந்து நான் தப்பா புரிஞ்சு அவரை திட்டி அனுப்பிச்சிட்டேனே அப்படின்றபடி அவளும் வந்து ஒரு மனசுக்கு வந்து கொஞ்சம் அவன் மேல வந்து ஒரு ஆசைப்படுறபடி அவளுக்கும் ஒரு உணர்வு தோணுது. அப்ப இப்ப பாக்குறான், விடமறியா காலை உனை நீ நான் காண்பானா, வெண்மேகம் பள்ளத்தில் வருமா மீண்டும். எப்படி யோசிக்கிறார் பாருங்க, வெண்மேகம் பள்ளத்தில் ஏன்னா அவங்க இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பதவி, அமைச்சருடைய மகன், ஒரு படைத்தலைவன் அவன் வந்து மீண்டும் இவங்க இருக்கிற இடத்துக்கு வெண்மேகம் பள்ளத்தில் வருமா மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்கிறா. நடமிடுமா, சீச்சி நீ பெண்ணிற் பேதை நல்லவனை போவென்றாய் இவ்வாறு எண்ணி, அப்படிலாம் அவ யோசிக்கிறா. நீ பெண்ணிலேயே பேதை பண்ணி நீ நல்லவனை போய் போ சொல்லிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து முரசு வந்து முழங்கி அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, மோகூருக்கு எல்லாம் போறாங்க. அப்படி மோகூருக்கு போகும்போது இவ என்ன பண்றா, அங்க அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்னன்னா சேரன் வந்து இதை போல படைக்கெல்லாம் போகும்போது, போருக்கு போகும்போது அவர்களோட சில கணிகையர் பெண்களையும் அழைத்து செல்கிறதாக ஒரு ஒரு இடத்த ஒரு செய்தி வந்து அவர் பார்த்திருக்காரு கவியரசர் அவர்கள். அதை வந்து இதை பதிவு செய்யறபடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்ப வந்து அந்த பொண்ணு அவன் நினைக்கிறா மாங்கனி, இப்படி எல்லாம் கூட்டிட்டு போவாங்களா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த போர்க்களத்தில் அவங்க அந்த சண்டை போட்டு அவங்க மனசு எல்லாம் நொந்து உடல் நொந்து இருக்கிற வேளையில் அவங்களுக்கு அந்த கலை மூலமாக ஒரு நடனமோ பாட்டுகளோ பாட வைத்து அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அந்த நாளினை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க அழைத்து போறாங்க. இப்படி கூட்டிட்டு போவாங்களாமே சேரன், அதே போல நம்மள கூட கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது. அதே போல இவங்க சேரன் சொல்றாரு, சேரன் போகும்போது நீ போய் அங்க இதுகிட்ட நீங்க போய் அங்க வந்து ஆடுறதுக்காக நீங்க பொண்ணு உங்களுக்கு கொஞ்சம் களத்திற்கு போகும்போது உங்களுக்கு அதற்கு தேவையான ஒரு இளைப்பாறுவதற்கு அதை போல கணிகையர் பெண்ணை கூட நீங்க கூட்டிட்டு போகலாம் அப்படிலாம் சொல்றவரு. அவர் என்ன சொல்லுவாரு இவங்க கிட்ட, இந்த அடலேறு கிட்ட என்ன சொல்லுவாரு, வீரனே வெற்றி கொள்க, வெற்றி நம் வீட்டு சொத்து, தீரனே பழையன் ஆனால் திருடரின் தீரம் போலும். அவன் வந்து தீரன் வந்து பழையன், அதாவது அந்த அவனை போருக்கு போறாங்க இல்லைங்களா, அடுத்த நாட்டு சொத்தை அபகரிக்க நினைக்கிறவன், அருகையுடைய சொத்தை. அப்ப சொல்றான், அவன் வீரன் தான் இருந்தாலும் அவன் வந்து திருடனின் தீரம் போலும், அதனால வந்து சேரனே தென்னன் பிள்ளாய் சென்று வா குறைவில்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாம் வாழ்த்தி விடை கொடுத்து சேர மன்னன் வந்து அனுப்புறாரு. அனுப்பிட்டு போகும்போது இவங்க வந்து அவங்க சொல்றாரு, சொன்னதை செய் முன்னாலே தோளுடன் இனம் பெண்ணாலே கண்ணலை மணியை அந்தி கருக்களில் மணக்கும் பூவை இன்னையே சொல்லிவாவென்று ஏம்பினன். அப்ப வந்து நீ வந்து
அவங்கள கூட்டிட்டு வா, இவங்களுக்கு வந்து வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணிருக்கே இதை போல பெண்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், கொன்றையூர் தங்கம் வைரம் குயிலுங்க என்றான் வீரன். நன்றுதான், கவிஞர் எல்லாம் நல்லிசை குயிலைப் போலும் என்றுதான் சொன்னாரல்லால் எவர் அந்த இசையை கேட்டார்? இன்று நான் கேட்பேன். ஐயோ, எனக்கு அதில் சகிப்பே இல்லை. இவனுக்கு வந்து மாங்கனி வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டுதான் இவனுக்கு ஒரு எண்ணம். அப்ப வந்து தங்கமாவது வைரமாவது குயிலாவது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதையெல்லாம் வந்து அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால இவன் வந்து சரி என்னவோ இவரு ஒரு கோவமா சொல்லும்போது கங்கன் என்னவோ இவரு சொல்லிட்டு இருக்காரு, என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுட்டே போறாரு. அதே போல அவங்க வந்து போக இந்த யானைப்படை எல்லாம் போயிட்டு அவங்க அங்க போய் போகும்போது பார்த்தா இவங்க என்ன பண்றாங்க, இந்த கணிகை இவ்வளவு வந்து தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அவங்க போருக்கு போகும்போது போகலாம்னு சொல்லிட்டு, மாங்கனியும் அந்த ஒரு 5 பேர் போறாங்க. அது கூட வந்து மாங்கனியும் சேர்ந்துக்கிட்டு 6 பேரா போறாங்க. அப்ப எல்லாம் போகும்போது, அங்க அவங்க போயிட்டு ஒரு அருவி எல்லாம் கொட்டக்கூடிய ஒரு இடத்தில் இவங்களுக்கு ஒரு கூடாரம் அமைத்து குடுத்து, இந்த பெண்களை எல்லாம் அங்க தங்க வச்சுட்டு, அவங்க அந்த போர்ப்படை எல்லாம் வேற பக்கம் இருக்காங்க. அப்ப வந்து அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு எப்பயாவது பார்க்க மாட்டோமா? நம்ம ஒருவரை ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி வராங்கன்னா, அவங்க சொல்லும்போது, அவங்க 5 பேர் அந்த அறுவரும் மாங்கனியோட சேர்த்து வரும்போது, "நனி பசு கூட்டம் போலும் நாட்டியம் செய்தே வந்தார்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த நாட்டியத்தை அவங்க அவங்க நடந்து வர்றது ஒரு நனு பசுக்குட்டி எப்படி ஆடி அசைஞ்சு வரும். அதைப் போல வந்தார்கள் அப்படின்றபடி அங்கங்கங்க அழகழகான உவமைகள். அழகழகான உவமைகள். எங்க இருந்து எங்க எடுத்து எப்படி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அத பார்க்கும்போது, ரொம்ப அந்த சொற்கள் வந்து அவரு அந்த சொல்லாட்சி வந்து கவிஞர்கிட்ட எப்படி இருக்குன்னு சொன்னா, அ அ ஒரு க அந்த எதுகை மோனையாகட்டும், அந்த கருப்பொருளாகட்டும், அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியாகட்டும், ஒன்றுக்கொன்று அப்படியே பின்னி பிணைந்து தான் இருக்கு. எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு சில வித்தியாசங்கள் கூட நமக்கு வந்து எங்கேயாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா கூட முடியல. அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த சொல்ல வேண்டிய கருத்துக்குள்ள அவர் வந்து அவ்வளவு அழகா சொல்ற ஒரு நயம் அவருக்கு கண்ணதாசனுக்கு மட்டுமே கலை வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதே போல இருக்கும்போது இப்போ இங்க மாங்கனி அந்த இன்னொரு பெண் எல்லாம் வந்து இவ வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா. மாங்கனி அவனை நினைத்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா. அதுக்கு அந்த கூட வர பெண்ணும் அவங்க வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க கூட அந்த அந்த மோகூர்ன்ற ஊர்ல அந்த வடதிசையில அந்த படைகள்லாம் போய் எல்லாம் நின்னு இருக்கு. அந்த இடத்துல இரவு நேரத்துல இவங்க வந்து என்ன பண்றாங்க, மெதுவா எல்லாரும் வந்து வர்றாங்க. அப்ப அந்த இரவு நேரத்த வந்து அவர் எல்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, "இனி போவோம் படை உறங்கும் என நினைத்து நடுவில் புலி வீரன் பூனையானான்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரனாக இருந்தான் கூட, தன்னுடைய காதலியை அவன் காணப் போகும்போது, அது ஒரு புலி போல இருந்தவன் ஒரு பூனை போல பதுங்கி பதுங்கி போகிறான் அந்த இரவு நேரத்தில் அப்படின்றபடி சொல்றாங்க. பொதுவா இந்த சங்க இலக்கியத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த களவொழுக்கம், கற்பொழுக்கம் அதையெல்லாம் பார்க்கும்போது, அங்க வந்து அந்த வ இது தலைவனும், தலைவியினும் வந்து சந்தித்து பேசுவதெல்லாம் ஒரு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அதப்போல இங்கேயே வந்து இவர்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, அப்ப வந்து இவ சொல்றா, "நீங்க ஐயோ! நான் அவங்கள தெரியாம நான் உங்கள திட்டி அனுப்பிச்சுட்டேனே" அப்படின்றபடி இவ மன்னிப்பு கேட்க, அவன் வந்து அதையெல்லாம் இல்ல, நீ வந்து எனக்கு அந்த அளவுக்கு நீ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சொல்லக்கூடிய அவர்கள் சொல்றதெல்லாம். ஆம், மாங்கனி என்றான் வீரன். மாங்கனி காதல் மீறி தாங்குவீர் என்றாள். தாங்க தளிர்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லக்கூடிய அந்த நயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல. அதேபோல அவங்க 2 பேரும் அந்த இரவு நேரத்தில் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த நிகழ்வு இருக்கு. அதுக்கப்புறமாக இவங்க மறுநாள் பார்க்கும்போது, இவங்களுக்குள்ள அ எல்லாம் ப ப க காலையில விடிஞ்சிருது. விடியும்போது என்ன பண்றாங்க, அச்சச்சோ! விடிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு நெனச்சு இவங்க 2 பேரும் ஆ திரும்பி வர்றாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள வரும்போது அவங்க தோழி, "என்னடி இப்படிலாம் வர?" அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் கேட்பா. அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இவ வந்து அப்படியே ஒரு மழுப்பலா பதில் சொல்றது, என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படின்ட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இவனும் அடலேறுவா என்ன பண்ணிடுவாங்க, அந்த நாட்டை வந்து படையெடுத்து போகணும் இல்லைங்களா? அவங்க வந்திருக்கிற காரணம் அதுதானே. அதுக்காக அவங்களும் போயிடுவாங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க
அந்த மன்னன், அந்த படைய மன்னன் இருக்கா இல்லைங்களா, பாண்டிய நாட்டு மன்னன், அங்க வந்து அவங்க நாட்டு மன்னன்ல தளபதி ஒருத்தர். இவன் தான் இந்த படத்தினோட வில்லன் போல வச்சுக்கலாம். அந்த வில்லன் அவன் என்ன பண்றான், மலைமேனி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேர். அவன் என்ன பண்றான், அந்த அரசன் வந்து அழைச்சு கேட்கிறாரு, இப்ப வந்து அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் நீ போய் களத்துல போய் படையை நிறுத்திட்டு நீ உளவு போய் பாரு, அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு உளவு பார்த்துட்டு வா அப்படின்றபடி இந்த அரசர் வந்து அவனுக்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அப்ப வந்து சொல்லி அனுப்பும்போது இவன் போய் பார்க்கிற போது அந்த பெண்கள் எல்லாம் அந்த கூடாரத்துல இருக்காங்க, 6 பெண்கள். அவன் வில்லன் தானே, அவனுக்குரிய அந்த குணத்தோட என்ன பண்ணிடுறான், எப்படியாவது படை எப்படியாவது போகட்டும், இது ஏதாவது போகட்டும் அப்படின்றபடி அவன் கூட வந்திருந்தாங்க இல்லைங்களா வீரர்கள், அவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க போய் இந்த பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் சிறை வைங்க அப்படின்றபடி அவங்கள வந்து சொல்றான். சொல்லிட்டு இவங்க இதை பார்க்கும்போது இவங்களை கூட்டிட்டு போய் அவன் சிறை வைத்ததோடு மட்டும் இல்லாம அதுல ஒரு 2 பெண்களை வந்து அவன் வந்து வம்பு செய்யும் போது இவங்க தப்பிச்சு வந்துருவாங்க. ஒரு 4 பேர், அதெல்லாம் மாங்கனியும் தன்னை காத்துக் கொள்வதற்காக அவளை வந்து தப்பிச்சு வந்துருவான். இதுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா, இங்க போயிட்டு அவங்க சேரர் படை வந்து அந்த மோகூருக்குள்ள போயிட்டு எதெல்லாம் அவங்களை எல்லாம் வெற்றி கொண்டு அவங்க எல்லாம் வெற்றியோட அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா, அந்த நாட்டு இவங்க சேரன் ஆளுங்க இருக்காங்க இல்லைங்களா, எப்பவுமே வந்து ஒரு வெற்றி பெற்ற உடனே அந்த ஒரு கூச்சல், அந்த வெற்றி ஆவேசத்துல நிறைய பேர் வந்து அதுல சில தேவையான ஒரு அடாவடித்தனமா நடந்துப்பாங்க இல்லைங்களா. அதே போல அவங்களும் என்ன பண்றாங்க, அந்த படைய மன்னனுடைய பெண்கள் 2 பேர், அந்த முதல்லயே நம்ம சொன்னோம் 2 கதாபாத்திரங்கள், அவங்க யாருன்னு சொன்னா தென்னரசி பொன்னரசி அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண்கள் அவருக்கு. அந்த தென்னரசி சொல்றவ அப்படியே ஒரு இளவரசி போலதான் இருக்காங்க. பொன்னரசி சொல்றவங்க அவங்க வந்து புத்தர் மதத்தை தழுவிய போல ஒரு பெண்ணாக இங்க வந்து அவர் காட்டுறாரு, நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் வந்து காட்டுறாரு. அப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு வகையில அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை அதெல்லாம் அவருக்குள்ள ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்குமோ அப்படின்றபடி தோன்றது. அதே போல அவங்க எல்லாம் வரும்போது இந்த அடலேறு வந்து வெற்றி பெற்றாச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த பாண்டிய நாட்டுல இருக்க பெண்களை எல்லாம் அவங்க கையை பிடிச்சு இழுத்து அதை கலாட்டாலாம் செய்யும் போது அந்த பெண்கள்லாம் வந்து அவங்களையெல்லாம் வெட்டி என்னடா நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்றபடி அந்த பெண்ணினுடைய வீரத்தை சொல்றபடியான அந்த காட்சிகள்லாம் இருக்கும். அவங்க வந்து திருப்பி அவங்கள இது பண்ணிட்டு அவங்கள வந்து அந்த வீரர்களை வந்து திருப்பி தாக்குறது எல்லாம் பார்க்கும்போது இத வந்து அடலேறுகிட்ட வந்து சொல்லுவாங்க, நம்ம வீரர்கள் எல்லாம் போயிட்டு இதை போல பெண்களை எல்லாம் இப்படி கையை பிடிச்சி இருக்கிறது இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லும்போது அப்ப சொல்லுவான், இந்த அடலேறு சொல்லுவான், பகைய ஓடி போய் மூவரையும் இழுத்து வந்தான், விடமான நெஞ்சே நீ மடிந்து போவாய், வீரர்கள் நாட்டில் இது கூடாதென்று திடமான வாள் எடுத்த வீச்சில் சீவி விட்டான் தலைமூன்றை வாழ்த்த. தலைமூன்றை நாடு வாழ்த்த. அவங்க கிட்ட அந்த அமக்கலை பண்ணாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து அந்த அவங்க எப்படி போய் பெண் கிட்ட வந்து நீங்க அமக்கலை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து தலையை சீவிட்டாங்க. அதை போல நடக்குது. இந்த சமயத்துல வந்து இங்க தலிவேலுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய இந்த சேரப்படையினுடைய ஒரு தலைமை வைத்திருக்கிற ஒருத்தர் இருக்கான். அவனை வந்து என்ன பண்றான், இவங்களுக்கு அவனை கொஞ்சம் அவனை ஒரு வில்லன் போலன்னு வச்சுக்கலாங்களேன். அவனை வந்து என்ன பண்றான், அந்த பெண்களை வந்து வைத்து ஒரு பெண்ணுக்கு என்ன பண்ணிடுறாங்க, முடிய வெட்டி விட்டுறாங்க. அதாவது அந்த பொன்னரசின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பொன்னரசி தலைய முடிய வெட்டி விட்டுருக்காங்க. இங்க தென்னரசி வந்து அங்க நின்னுட்டு இருப்பா, பக்கத்துல வந்து நின்னுட்டு இருப்பா. ஏன்னா அவங்க வந்து வெற்றி கொண்டாச்சு, அவங்கதான் அந்த நாட்டு இளவரசிகளா இருந்தாங்க கூட அவர்களை அவங்க இது செய்யறாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா இவங்க வந்து இவன் அடலேறு வந்துட்டு நீங்க வந்து எப்படி ஒரு பொண்ணை போய் இப்படி எல்லாம் பண்றீங்களா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சிங்கமென முழங்கினான் சேர செல்வன், திரும்பினான் நங்கேற்பால் தலைகுனிந்து. அவன் அந்த வெக்கப்படுறான், அவங்க நாட்டு மக்கள் அந்த வீரர்கள் போய் அவங்க அந்த பெண்களை எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலைகுனிந்து வெக்கப்பட்டு அவன் சொல்றான், எங்களிலே ஒரு நிமிஷம் 2 நிமிடங்கள். 2 நிமிடங்களா? அச்சோ! இதே போல இந்த பெண்கள் இப்படி எல்லாம் ஆகும்போது அந்த தென்னரசி வந்து என்ன பண்ணிடுறா, இவர் மேல வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொல்லணுங்க ஐயா, குறைந்தபட்சம் 5 நிமிஷம் முன்னாடி ஆகுது. அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த பெண்கள் சொல்லுங்க. ஒரு கன்செஷன் டைம் கொடுங்க.
இல்ல நம்ம வாணி முட்டாச்சு அவங்க இஷ்டம். சரி பேசுவோம் சரி. பேசுவோம். ஏன்னா அப்ப வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த தென்னரசிக்கு வந்து அவன் மேல வந்து ஒரு மரியாதை, ஒரு காதல் வந்துருது. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இந்த ப இவன் வந்து அவங்களுக்கு ஒரு எல்லாம் பழம் எல்லாம் குடுப்பாங்க. அவங்க வீட்ல கூட்டிட்டு போய் நமக்கு அந்த இடத்துல அந்த மானம் காத்திருக்கானே, தலைமுடி வெட்டாம பண்ணி அவங்கள வந்து திட்டி அனுப்பிச்சுட்டு, நம்மள மானம் காத்திருக்கானேன்னு சொல்லிட்டு, அந்த தென்னரசி போய் அவங்களுக்கு எல்லாமே அந்த பழங்கள எல்லாம் வைத்து குடுக்கும்போது, அந்த முக்கணிகள சாப்பிடும்போது அவனுக்கு மாங்கனி பார்க்கும்போது இந்த மாங்கனி ஞாபகம் வந்துருது. அச்சச்சோ! நம்ம நேற்று விடிக்காலையில நம்ம கிளம்பி வந்துட்டோமே! அவ அந்த காடு பக்கத்துல இருந்தாலே என்னாச்சோ, ஏதாச்சோன்னு பயந்து போயிட்டு, அப்ப திரும்பி அங்க போய் பார்க்கும்போது, அங்க அந்த கூடாரம் இருந்ததற்கான ஒரு சுவடே இல்ல, ஆட்களே இல்ல. அப்போ அவனுக்கு பயந்து போயிடுறான். என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மாங்கனி மாங்கனின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் அவன் பிதற்றிக் கொண்டு இருக்கும்போது, இந்த மாங்கனிய கூட்டிட்டு போயிட்டு, ஆ அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடும்போது, அங்க ஒருத்தன் என்ன பண்ணிடுவான், இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு வில்லன் அவன் மலைமான் அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டு மாங்கனிய கூட்டிட்டு போய் ஒரு லட்சம் பொண்ணுக்கு இன்னொரு மன்னனுக்கு ஒரு இடத்துல போய் விட்டுடுவான். வித்து விடுவான். அவன் வந்து உள்ள வந்து நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அடைச்சு வச்சுக்குவான். அப்போ இந்த இடத்துல இவன் இங்கெல்லாம் போய் தேடி பார்த்து மாங்கனி இருக்கிறதுக்கான அடையாளமே கிடைக்கல. ஐயோ மாங்கனி இறந்து போயிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் எல்லாம் வருத்தத்துல ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது, இவங்க இந்த படையன் அவங்க 2 பொண்ணுங்கள வந்து என்ன பண்றா, அவங்க மன்னருக்கு சொல்றா, அவங்க அமைச்சர் மகனுக்கு அவங்க பார்க்கறாங்க இல்லைங்களா அடலேறுவை. இவன் நல்லவனா இருக்கான், யாருக்கும் எந்த தீங்கு செய்யக்கூடாது. அவன்கிட்ட அவங்க கிட்ட சொல்லுவான், நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக தான் வந்தோமே தவிர, உங்களுக்கு கெடுதல் செய்ய நாங்க வரல. சேரன் படை உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டோம் அப்படிலாம் சொல்றத கேட்டுட்டு, அவங்க அந்த பழையன் வந்து அவங்க உங்க இந்த தென்னரசி ஏன்னா இவங்க வந்து பொன்னரசி இதுவா போயிட்டாங்க. அவங்க புத்தர் இதுல இருக்காங்க. அதனால கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லும்போது, சேரனும் அமைச்சர்கிட்ட கேட்கும்போது, அமைச்சரும் என்ன பண்ணிட்டாரு, 10 நாள்ல வச்சுக்கலாம் கல்யாணம். அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இங்க வந்து இவன் அழுது புரண்டு அரட்டி மாங்கனி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, இங்க வந்து பார்க்கும்போது இவங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க. இதே போல இந்த மாங்கனி அந்த இன்னொருத்தனால சிறைபிடிக்கப்பட்டு போய் இன்னொருத்தனால வித்துட்ட பிறகு, அங்க இருந்து அவ தப்பிச்சு எல்லாம் அவ வந்து ஒரு பள்ளத்துல விழுந்துருவா. அதனால அவங்க அந்த தோழியர் 4 தோழியர்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவ இறந்து போயிட்டா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது, அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. மகள் இல்லையே அப்படின்ற போது அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. அப்போ இந்த 10 நாள் கழிச்சு இவ ஓடி வரா. எப்படி எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து அந்த சேர நாட்டு எல்லைக்கு வந்து பார்த்தா, அப்படியே அங்க வந்து அந்த அளவுக்கு கோலாகலமா இருக்கு. என்ன ஒரு அரச பதவி ஏற்கிறபடி இவ்வளவு கோலாகலமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்குள்ள ஒரு கேள்வி. அப்ப பார்க்கும்போது பார்த்தா, இவங்க 2 பேருக்கு வந்து திருமணம் நடக்குது. அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நொந்து போயிடுறா. ஆனா இவன் கூட எப்படி இந்த மாங்கனி வந்து இல்ல, இறந்து போயிட்டான்றது ஒரு பக்கம். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குதுன்ற பக்கம் செய்து விட்டாலும், அவனுக்கு வந்து அந்த மனசுக்குள்ள மாங்கனி தான் முழுவதுமாக நிறைஞ்சிருக்கா. அன்னைக்கு இரவு வந்து என்ன பண்றாங்க, இந்த தென்னரசி வந்து எல்லாரும் சொல்றபடி அவங்க வந்து அந்த புது பொண்ணு ஒரு ஆசையோட தன்னுடைய கணவருக்காக அவ காத்துட்டு இருக்கும்போது, அவன் வந்து வருவான். ஆனா இவ இவ வந்து அவ பால் குடுத்து, பழம் குடுத்து அவன வந்து அந்த அளவா மதிச்சு எல்லாம் பண்ணும்போது, இவனுக்குள்ள ஒரு ஐயோ! இந்த பொண்ணு மனசு அவனுக்கு வந்து அந்த பெண் வந்து மாங்கனி அவளுக்கு வந்து அவ வந்து தென்னரசி பாண்டிய நாட்டு பொண்ணு போல தெரியல அவனுக்கு. அவ வந்து மாங்கனியா நினைச்சு இங்க அவள இல்ல இங்க இருக்கு. இருக்கும்போது இந்த மாங்கனிக்கு என்ன ஆயிடுதுன்னா, அடடா! நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ இரவோடு இரவாக அவங்க வீட்டுக்கு வரா. அவங்க வீட்டுக்கு வந்து எட்டி பார்க்கும்போது, இவ வந்து மாங்கனி, மாங்கனி அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து இவளுக்கு வந்து இந்த அரசர் மேல இவள ஒரு குரல் குடுக்க அவனுக்கு வந்து தெரிஞ்சிருது. மாங்கனி தான் வந்தாச்சு, உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மாங்கனி இத பார்த்துட்டு அவன் பேசுனதெல்லாம் பார்த்துடுறான். மாங்கனியும் பார்க்குறான். அவனுக்கு வந்து தன் மேல இன்னும் அன்பு இருக்கு. தன்னை நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்றதும் புரியுது. ஆனா வந்து இந்த அளவுக்கு இவங்க திருமணம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ ஓடும்போது, இவன் பின்னாடி மாங்கனி மாங்கனின்னு ஓட, அவ திருமணம் செய்து கொண்ட தென்னரசியும் அவன் பின்னாடி ஓட, எல்லாரும் ஓட அங்க இருக்கிற ஒரு நதியில போய் 3 பேரும் இறந்து, ஒரு அந்த சூழல்ல போய் மாட்டிட்டு உயிர விட்டுர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு கதையை, ஒரு வீரன், ஒரு கணிகை குலம் அப்படின்ற ஒரு கதைய வந்து எந்த அளவுக்கு அதாவது அந்த
அந்த நாட்டில் அந்த காலத்தில் பெண்கள் வந்து இருந்தவர்கள் எல்லாருமே இப்படியான ஒரு வாழ்க்கையில் இல்லை. அவர்களுக்கு வந்து கணிகர் குலத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து காதல் வயப்படும்போது ஒருவருக்கு ஒருத்தியாகத்தான் இருந்திருக்காங்க அப்படின்றபடி அந்த ஒரு அந்த கற்பினுடைய திறத்தை சொல்லணும், அதை புரிய வைக்கணும் அப்படின்றபடியும், அதே நேரத்தில் ஒரு காதல் காவியமா தான் இது இருக்கு. நம்ம வந்து படிக்கும்போது அவங்க ஒருவருடைய அந்த உணர்வுகளை வந்து அவர் சொல்லும்போது பார்க்கும்போது அவரே சொல்றாரு. அதாவது கள்ளக்குடி போராட்டத்துல அவர் சிறைக்கு போயிட்டு இருந்த போது 1954ஆம் வருடம் தான் அவர் வந்து இந்த காவியத்தை படைக்கிறாரு. அதை வந்து அது வந்து ஒரு நாள்ல 1 மணி நேரம் சொல்லிட்டு 6 நாள்ல எழுதியிருக்காரு. ஒவ்வொரு நாளைக்கும் 1 மணி நேரம் எழுதியிருக்காரு. அதுக்கு இது எழுதுறதுக்கு தர்மில் அன்பலிங்கம் என்பவர் தான் 80 பக்கம் நோட்டை வாங்கி கொடுத்திருக்காரு. அவருக்கு நன்றிலாம் சொல்லியிருக்காரு. அதுல வந்து அவரு எனக்கு அது சிரிக்கும்போது எனக்கு அவருடைய அந்த ஒரு இது படிக்கும்போது அவருடைய அந்த ஒரு குறும்புன்றது நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க என்னென்ன சொல்றோன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? என்ன எழுதுறோம், எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டத்தை மீறிய குற்றங்கள் வேகமாக ஓடிய என் உணர்ச்சியின் விளைவுகளே, காய முனையும் புலவர்கள் மன்னிக்க நிற்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுதிடுறாரு. அதை வந்து அதை வச்சு எல்லாரும் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவரே எழுதிடுறாரு. அதை போல ஒரு இயற்கையாக நம்ம வரலாற்றில் நடந்த பதிவை அவருடைய கற்பனையையும் அழகாக ஊற்றி அது எந்த அளவிற்கு அதை பதமாக அதை சமைத்து கொடுத்தால் இந்த மக்களுக்கு வந்து அதை விதமாக ரசித்து ருசிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டவராக கண்ணதாசன் வந்து இந்த காவியத்தை படைத்திருக்கிறார். இப்போ அதாவது பாரதி சொன்னபடி காதல் 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 போயின் சாதல் 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 என்றபடி இந்த 3 பேருமா அந்த ஒரு நிலையை எடுத்து அவர்கள் வந்து உயிரை விட்டு காதலை உயிர் வாழ வைத்திருப்பதாக இந்த காப்பியம் சொல்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடைக்கும் நம்முடைய கே.ஜி. ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அத வந்து மாங்கனி கடித்தால் இனிக்கும், இந்த மாங்கனி படித்தால் தித்திக்கும் என்பதை போல தேன்மொழி அவர்கள் மாங்கனியை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே உண்மையிலே சேலத்து மாங்கனியை சாப்பிட்டு விட்டாங்களோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை ஒரு துண்டு சாப்பிட்ட உடனே சாப்பிடணும் போல தூண்டும் இல்லையா? அது மாதிரி சாப்பிட்டுட்டு கால வரையறை இல்லாமலே அம்மா அவர்கள் பேசி நம்மை அசத்தி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மாங்கனிக்கு இத்தனை மகிமையா என்று எண்ணுகின்ற பொழுது நமக்கும் மாங்கனியை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் ஆர்வத்தையும் தூண்டியிருக்கிறார்கள் என்பதைத்தான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அம்மா அவருடைய பேச்சுக்கும் அவருடைய எடுத்துரைத்த கருத்துக்கும் அந்த கதையினை நம் உள்ளத்தில் பதிய வைத்தமைக்கும் நன்றி கூறி அடுத்ததாக அவையினை தலைமை அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன், கருத்துரைக்காகவும் தலைமை உரைக்காகவும். மகிழ்ச்சி. 2 பேச்சாளர்களும் மிக அருமையாக தங்களுடைய பங்கினை ஆற்றி இருக்கிறார்கள். உலகம்மாள் அவர்கள் கண்ணதாசன் எந்தெந்த இலக்கியங்களில் இருந்தெல்லாம் எடுத்து கையாண்டிருக்கிறார் என்பதை ஒரு மாலையாக இங்கே தொகுத்து தொடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். பல்வேறு பாடல்கள் தெரிந்த பாடல்களாக இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது அதனுடைய சுவை குறையாமல் தான் இருக்கும். கேட்டார் பிடிக்கும் என்று ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் சொல்லுவார். கேட்டார் பிடிக்கும் என்று சொன்னால் கேட்பவர்களை கட்டி போடுகின்ற என்ற பொருளும் கொள்ளலாம். கேட்டார் பிடிக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே கேட்டிருந்தாலும் கூட அவர்களையும் கட்டி போடக்கூடிய தன்மை பேச்சாளருக்கு உண்டு என்று சொல்லுகின்ற மாதிரி, ஏற்கனவே கேட்ட செய்திகளாக இருந்தாலும் கூட அதை திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது நமக்கு நயமாக இருக்கின்றது. அம்மையார் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு திருக்குறளை எடுத்து கண்ணதாசனுடைய பாடலோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். செராச் சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உறாதார் உற்றார் என்று, அதாவது உறார் போல் உற்றார் குறிப்பு. அதாவது கோபம் மாதிரி இருக்குமோ ஆனா கோபம் இருக்காதாம், திட்டுற மாதிரி இருக்குமோ ஆனா திட்ட மாட்டாங்களாம். அப்படி தான் காதலர்களுடைய தன்மைன்றத திருவள்ளுவர் எழுதியிருப்பதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நிலையில்லாமல் ஓடுவதும் நினைப்பில்லாமல் ஓடுவதும் பகைவர் போல பேசுவதும் பருவம் செய்யும் வேலை அல்லவா என்று கண்ணதாசன் எழுதிய அந்த பாடலை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் பல பாடல்களை இங்கே நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்று எடுத்து சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வரி
அவர் எவ்வளவு இணையாக எழுதியிருக்கிறார் என்பதையும் சொன்னார்கள். நேரிலே பார்த்தால் என்ன, நிலவெண்ண தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன, பூமுகம் மறைந்தா போகும் என்று அந்த எடுத்தாண்ட வரிகளுக்கு இணையாக அவர் எழுதியிருக்கிறார் என்பதை அம்மையார் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதிய பொழுது இது ஒரு பிரச்சனையானது. தமிழ் சினிமா கரீம் என்பவர் கண்ணதாசனின் திருட்டு என்று தலைப்பு போட்டு எழுத ஆரம்பித்தார். கண்ணதாசன் எந்தெந்த இடங்களிலே இருந்தெல்லாம் பாடல்களை திருடி எழுதியிருக்கிறார் என்று அவர் எழுத ஆரம்பித்தார். பனித்திரை படத்துக்கு பாட்டு எழுதிய போது கவிஞர் என்ன சொன்னார், இந்தந்த வரிகளை இந்தந்த இலக்கியத்திலே இருந்து எடுத்து ஆண்டிருக்கிறேன் என்பதை போய் கரீம் கிட்ட சொல்லுப்பா, அவர் ரொம்ப கஷ்டப்படவானான்னு சொல்லு, நானே கொடுத்துட்றேன்னு கொடுத்துருக்காரு. அதை கரீம் கிட்ட கொண்டு போய் கொடுத்த பொழுது, ஐயா உங்களை வச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கை நடத்த பத்திரிக்கை ஓடுது, அதை நீங்க கெடுத்துறாதீங்கன்ற மாதிரி அவர் கேட்டதாக ஒரு செய்தி உண்டு. அண்மையிலே கூட ஒரு செய்தி உண்டு. நான் கூட அதை குறித்து எழுதியிருந்தேன் புதுகை தென்றல் ஏட்டில். ஒரு கல்லூரி பேராசிரியை வானொலியிலே பேசுகிற பொழுது கண்ணதாசன் எந்தெந்த இடங்களிலே இருந்தெல்லாம் பாட்டை எடுத்து எழுதியிருக்கிறார் என்று அவர் சொன்னார். உடனே சினிமா துறையிலே தான் அவரை பிடிக்காதவர்கள் இருப்பார்கள் அல்லவா? யாராவது புகழ் பெற்றார், அவர்களை பிடிக்காதவர்கள் இருப்பார்கள். ஆகவே அவர்களெல்லாம் அந்த அம்மையாரை கூப்பிட்டு பாராட்டினார்கள். திடீரென்று அந்த அம்மையாருக்கு ஒரு போன் வந்தது. அப்பொழுது நான் தான் கண்ணதாசன் பேசுகிறேன் என்றாராம். அந்த அம்மையாருக்கு நிலை கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப அருமையாக பேசினீர்கள் அம்மா. ஆனால் ஒரு செய்தி, நான் சொன்ன பிறகுதான் பல செய்திகள் மக்களுக்கே தெரியும். வடமொழி ஸ்லோகன் ஒன்று உண்டு. அந்த வடமொழி ஸ்லோகத்தை தான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று நான் எழுதினேன். அதை எத்தனை பேருக்கு வடமொழி ஸ்லோகன் தெரியும்? நான் சொன்ன பிறகுதானே தெரியும் என்று அவர் சொன்ன பிறகு ஆமாம் ஐயா என்று ஒப்புக்கொண்டதாக ஒரு செய்தி உண்டு. இது பத்திரிகையிலேயே பதிவான செய்தி. இப்படி பல இலக்கியங்களிலே இருந்து அவர் எடுத்தாண்டதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது ஒன்றும் தவறல்ல. கம்பன் கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட திருக்குறளை எடுத்தாண்டிருக்கிறான் என்று சொல்வார். ஒரே கம்பருடைய பாட்டிலே 3 திருக்குறள்கள் இருக்கும். 3 திருக்குறளை சேர்த்து ஒரு பாட்டாக விருத்தமாக ஆக்கியிருப்பான். ஆக இதுவெல்லாம் சாதாரணமாக நிகழ்ச்சிகள் தானே தவிர அபூர்வமான நிகழ்ச்சி அல்ல. ஆகவே அவர் எடுத்தாண்டது என்பது முன்னோர்தம் வார்த்தையை பொன்னே போற்றி எடுத்தாளக்கூடிய அந்த இலக்கிய வழியிலே தான் அவர் எடுத்தாண்டிருக்கின்றார். நிறைய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இந்த ரொம்பவும் காதலான பாடலையும் கொண்டு போய் கண்ணீர் பாட்டாக்குவார். கண்ணீர் பாட்டையெல்லாம் கொண்டு போய் காதல் பாட்டாக்குவார். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சமத்காரமாக அமைந்திருந்தது. எந்தெந்த இலக்கியங்களில் இருந்தெல்லாம் எடுத்தார், தெரிந்த இலக்கியங்களை எல்லாம் திரைப்பட பாடலாக கொண்டு வந்து கொடுத்து விட்டார். அதனால்தான் ஜெயகாந்தன் பேசுகின்ற பொழுது கூட சொன்னார், தமிழ் சினிமா பாடல்களை எல்லாம் இலக்கிய சிம்மாசனத்திலே ஏற்றி அமர வைத்தவர் கண்ணதாசன் என்று குறிப்பிட்டார். ஒரே ஒரு பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச புகழ் வாய்ந்த பாட்டு. அஞ்சனம் கொண்டால் நகை கொண்டால் அச்சம் நானும் மடங்கொண்டாள். பாசமலர் அவர பாட்டு. யார் 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 அவள் யாரும். அஞ்சனம் கொண்டால் நகை கொண்டால் அச்சம் நானும் மடம் கொண்டால். அடுத்து சொல்லுவாங்க, மஞ்சள் குங்குமம் மலர் கொண்டால். அடுத்த வரிதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க. மனதையும் சேர்த்து ஏன் கொண்டால் யார் 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 அவள் யாரோ. செக்க சிவந்த கழுநீரும் சகத்தில் இளைஞர் ஆறுயிரும் ஒக்கத்திருகும் மடநல்லீர் ஒம்பன் கபாடம் திறமினோன்னு கலிங்கத்து வர்ணையில ஒரு பாட்டு உண்டு. இந்த பூவையும் என் உயிரையும் எடுத்து ஒன்னா சொருகக்கூடிய பெண்களேனார். பூவையும் என் மனசையும் ஒன்னா சொருகி கொள்ளக்கூடிய பெண்களே கதவை திறங்கள்னு அதான் சொன்னார். மஞ்சள் கொண்டால் மலர் கொண்டால் மனதையும் சேர்த்து ஏன் கொண்டால். இப்படி நிறைய பாடல்களை எல்லாம் எடுத்தாருக்கார். குறுந்தொகையில் ஒரு பாட்டு உண்டு, ரொம்ப அழகான பாட்டு. குக்கு என்றது கோழி, என்னது துக் என்றது அவள் தூய நெஞ்சம். அவ கணவனோட காதலனோட இருக்காளாம், விடிதான் கோழி கூவிச்சான். உடனே அவளுக்கு வந்து கோவம், இது துக்குன்னு மனசு திக்குன்னு ஆயிடுச்சான். என்னடா அது இவ்வளவு சீக்கிரமாடா விடிஞ்சு போச்சுன்னு. தோல் தோய் காதலர் பிரிக்கும் வால் போல் வைகரை வந்தற்றால்
காதலர்களை பிரிக்கிறதுக்கு வாள் மாதிரி, போர் வாள் மாதிரி இந்த வைகறை வந்து விட்டது என்று அவர் சொல்லி, இந்த கோழி கூவலைக்கு திக்குன்னு அடைச்சுன்னு சொல்லுவான். இது கூட பாட்டா எழுதியிருப்பார். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூவுன்ற பாட்டுல, சேவல் குரலே கூவாதே சேர்ந்தவர் உயிரை பிரிக்காதே. ஓ! இப்படி நிறைய பாடல்களை எல்லாம் அவர் எடுத்து கையாண்டதையெல்லாம் அம்மையார் அழகாக எடுத்து சொன்னார்கள். தேன்மொழி அவர்கள் பேசுகின்ற பொழுது, மாங்கனி என்ற காவியத்தை பற்றி அவர்கள் இங்கே ரொம்ப நயமாக எடுத்து சொன்னார்கள். ஏன்னா சில பேர் பேசுகின்ற பொழுது பேச்சு நயமாக இருக்கும். சில பேர் பேசினா கம்பீரமா இருக்கும். பேசுவதெல்லாம் பேச்சாகி விடாது. சொல்லுகிற கருத்தெல்லாம் ரொம்ப பேச்சுக்குன்னு எடுத்துட முடியாது. அந்த சொல்லிலே ஒரு நயம் இருக்க வேண்டும். சொல்லுகிற பொழுதும் ஒரு நயம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு நயத்தோடு சொன்ன தேன்மொழி அவர்கள், மாங்கனியினுடைய கதையை மிக தெளிவாக உங்களுக்கு எல்லோருக்குமே இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். மோரிய மன்னன் அருகை என்பவனுக்கும், மோகூர் மன்னன் குறுநில பாண்டியன் பழைய நண்பருக்கும் போர். இந்த மோரிய மன்னனுக்கு செங்குட்டுவன் உதவி செய்கிறான். செங்குட்டுவனுடைய படைத்தளபதி அழும்பில்வேல். அழும்பில்வேல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிலப்பதிகாரத்திலே வரக்கூடிய பாத்திரம். சேரனுடைய அமைச்சன். சேரன் வடநாட்டுக்கு படையெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி, அதற்கு ஓலை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த அழும்பில்வேல் தான் சொல்லுவான், வேண்டாம் வேண்டாம், அங்கே இருக்கிற ஒற்றர்கள் பூராவும் வஞ்சி நாட்டிலே வந்து இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு போய் சொல்லி விடுவார்கள். நீங்கள் இதற்கு தனியாக ஓலையெல்லாம் அனுப்ப வேண்டாம். அங்கே முரசறைந்தால் போரும் என்று சொல்லுவான். அந்த பாத்திரம் தான் அழும்பில்வேல் பாத்திரம். அவனுடைய பிள்ளை அடலேரி என்பது கண்ணதாசனுடைய கற்பனை பாத்திரம். மாங்கனி என்பது கண்ணதாசனுடைய கற்பனை பாத்திரம். மிக அழகாக தேன்மொழி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி மாதவியை மாங்கனியோடு ஒப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. மாதவியை நினைக்கின்ற பொழுது மாங்கனி நினைக்கலாம், மாங்கனி நினைக்கின்ற பொழுது மாதவி நினைக்கலாம் என்று அவர்கள் சொன்னது ரொம்ப பொருத்தமான ஒப்பீடாக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவங்க ஒப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வேண்மாள் மாங்கனியினுடைய அழகை சொல்லுகின்ற பொழுது கண்ணதாசனுடைய திரை இசை பாடல் எடுத்து ஒப்பிட்டது நல்லா இருந்தது. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் கொண்டவளோ என்ற பாட்டை அந்த இடத்திலே கொண்டு வந்தவர்கள் ஒப்பிட்டது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அதிலே ஒரு அழகான ஊமை. அந்த ஒரு ஊமை தான் மாங்கனிக்கு ஒரு பெரிய பேரையே கொடுத்தது. மாங்கனி நடனமாடி விட்டு போகிறாள். பின்னாலே அடலேறு போய் கொண்டிருக்கிறான். போகின்ற பொழுது அவன் ரொம்ப மெல்ல போகிறான். போனவனின் பின்னாலே மெல்ல போனான். ரொம்ப மெதுவா தான் போனான். அழகா எழுதுவார். அடுத்த வரி ஒண்ணு போடுவாரு கண்ணதாசன். புது மனதின் முதற்கூச்சம் இழுக்க கண்டு. அங்கதான் முதலா ஒரு பெண்ணு பின்னால போறது. அதனால புது மனசு. இதுவரையிலும் அந்த மனசு அவனுக்கு இல்ல. இப்பதான் அவனுக்கு காதல் மனசே வந்திருக்கு. முதற்கூச்சம். அது புது என்ற காரணத்தினாலேயே அவனுக்கு முதல் கூச்சம் அது. நான் அழகா போட்டிருக்காரு பாருங்க 2 வார்த்தை. புது மனதின் முதற்கூச்சம் இழுக்க கண்டு அவன் பின்னால ஓடி போகலையாம். ஆணை அசைந்து ஆடுதல் போல் அசைந்தான். ஆணை அசைந்து ஆடுதல் போல் இப்படியும் அப்படியுமாய் அசைந்திருந்தான் என்று சொல்லிவிட்டு அவ போயிட்டான். எந்த பக்கம் போனான்னு உனக்கு தெரியல. கீழே வந்து காலடி சோடு தெரியுதான்னு பாக்குறான். தெரியல. இது கண்ணதாசன் ஒரு ஊமை எழுதியிருப்பார். ரொம்ப புகழ்பெற்ற ஊமை. மாங்கனி என்று சொன்னாலே இந்த ஊமையை பல பேர் நினைத்துக் கொள்வார்கள். சித்திரத்தால் அடிச்சுவட்டை தேடி பார்த்தான். தென்றல் வந்து போனதற்கு சுவடு ஏது? தென்றல் இப்படி வந்து போச்சுன்னா திகன்னா சுவடு இருக்குமா? அது மாதிரி அவ போன இடத்துல சுவடே இல்லை என்று சொல்லியிருப்பார். கைத்திறத்தால் தரை தடவி பார்த்தே அண்ணால் கால்பட்ட இடத்திலும் சூடு கண்டான். அவளுடைய கால் அந்த கையால தொட்டு பாக்குறானா, அவ கால் பட்ட இடத்துல ஒரு கொஞ்சம் சூடு இருந்திருக்கான். இது ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. அதே போல அவங்க ஒரு ஓமையை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. வெண்மேகம் மீண்டும் வருமா பள்ளத்துக்கு. அவன் வந்துட்டு போவான், இவ திட்டி அனுப்பிடுவா. ஐயோ, அவன் கெட்ட மனசோட வந்திருக்க மாட்டானே, கெட்ட மனசோட வந்திருந்தா நம்மளை கெடுக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். மந்திரியினுடைய மகன் அல்லவா, நாம நடனம் ஆடுகிற பெண் தானே என்று அவன் நினைக்கிறான். நினைச்சிட்டு அப்புறம் வருத்தப்பட்டு திரும்ப வருவாரா அப்படின்னு நினைக்கிறான். அவன் மனசுலயும் அந்த எண்ணம் வருது.
வெண்மேகம் மீண்டும் வருமா பள்ளத்திற்கு. அவன் தேன்மொழி அவர்கள் சொன்ன மாதிரி, அந்த வெண்மேகம் உச்சியில இருக்கிறது. பெரிய இடத்துல இருக்கு. அது மீண்டும் வருவா என்னை போன்ற பள்ளத்துக்கு என்று ஒரு அழகான உவமையை அதுல சொல்லியிருப்பாரு. நெறைய இடங்கள்ல அந்த இடத்துல சொல்வார். அந்த மாங்கனி நடனம் ஆடுற மாரி ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில மற்ற பெண்கள் ஆடுவதற்கும், மாங்கனி ஆடுவதற்கும் ஒரு வித்தியாசத்த சொல்வார். மகிழம்பூவை மலையிலிருந்து சூறை மல்லாந்து கொண்டு வந்து போடுவது போல. மலையில இருக்கிற மகிழம்பூவ ஒரு காத்து தூக்கின்னு வந்து போடுகிற மாதிரி கலை நெகிழ ஆடினார்கள். கண்ணி இவளோ நாணத்தோடு நடனமிட்டாள்ன்னு எழுதுவார். இவ கதாநாயகி இல்லையா? அவளுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவத்த குடுத்து அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மாங்கனிய வந்து பிரிந்து போகிற காட்சி. மாங்கனி பிரிந்து போயிடுறா. பிரிந்து போகிற காட்சியில நல்ல உவமை எழுதியிருப்பார். அவள தேடி தேடி பார்க்குறான். அவன் கிடைக்கவே இல்ல. குலம் மட்டும் இருந்ததாங்கே குமுதம் இல்லை. அல்லிப்பூ இல்லையாம். குலைக்காம்பு இருந்ததாங்கே கனிகள் காணோம். கள மட்டும் இருந்ததாங்கே வாளை காணோம். கடை கண்டான் அடலேறு பொருளே இல்லை. குளம் இருக்கு, இடம் இருக்கு. ஆனா அல்லிப்பூவ காணோம். காம்பு இருக்கு, கனிய காணோம். களம் இருக்கிறது, வாளை காணோம். கடை இருக்கிறது, பொருளை காணோம். என்று அவ பிரிந்து போனது ரொம்ப அழகா ஒவ்வொரு அங்கமா எழுதுவார். அந்த காட்சிலாம் ரொம்ப இனிமையா இருக்கும். நீங்க படிச்சு பார்க்கணும். அந்த ஒவ்வொரு அங்கம், "நீ தொலைந்து போய்விட்டாயே, தொலைந்து போய்விட்டாயே, எங்கே போய்விட்டாய்ன்னு" தேடும் பொழுது, காகங்கள் மேகங்கள் என்று கூந்தலை விழித்த காரணத்தினால் காகங்கள் போல் ஏறி ககனத்துக்கு போயினவோன்னுவார். ககனம்னா வானம். மேகம்னு சொல்லிட்ட காரணத்தினால, "நீ வந்து காகம் மாரி பறந்து வானத்துக்கு போயிட்டியா?" அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும். இட்டிட்டு எடுத்து இதழ் தேன் தீர்ந்ததனால், அந்த தேன் தீர்ந்து போச்சாம் இதழ்ல. ஆக கொட்டி எடுத்துக்கொள்ள கொம்பு தேனை நாடிப் போனாயா? உன் இதழிலே இருந்த தேனெல்லாம் போய்விட்ட காரணத்தினால், நிரப்பிக் கொள்வதற்காக கொம்பு தேனை நாடிப் போனாயா? கொம்பு தேன் மலர்களை எல்லாம் நாடிப் போனாயான்னு எழுதுவார். இந்த இந்து பத்திரிகையில ஒரு தலைப்பு போட்டிருந்தாங்க ஒரு முறை. "த மவுண்டன் மீட்ஸ் த மூன்" அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருந்தாங்க. மவுண்டன் மீட்ஸ் த மூன். ஏன்னா, அதுல இருந்த குளிர்ச்சி வாங்குறதுக்கு இந்த மலைகள், அதை தொட்ட மாதிரி ஒரு கற்பனையோடு போட்டிருந்தாங்க. இந்த மலைகள் ஏன் அந்த நிலாவை தொடுகிறதுன்னா, அதிடமிருந்து குளிர்ச்சி வாங்குவதற்காக என்ற ஒரு கற்பனை நயத்தோட அந்த தலைப்பை போட்டிருந்தாங்க. அந்த தலைப்பு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 2017ல போட்டாங்க. எனக்கு ரொம்ப நினைவு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அதை வைத்து நான் ஒரு ஐக்கூ எழுதியிருந்தேன். "குளிர்ச்சியை மீண்டும் பெறுவதற்காக மலையே நீ நிலவை தொட்டாயான்னு" ஒரு ஐக்கூ நான் எழுதியிருந்தேன். குளிர்ச்சியை மீண்டும் பெறுவதற்காக மலையே நீ நிலவை தொட்டாயா அப்படின்ற மாரி ஒரு ஐக்கூ. இந்த வரிய பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவருடைய வரியினுடைய எதிரொலி தான் என்னுடைய வரியா இருக்கும். இந்த இதழ்கள் ஏன் தொலைந்து விட்டன என்று சொன்னால், இதழ்களை நிரப்பிக் கொள்வதற்காக பூக்களிடம் போய்விட்டதான்னு கேட்பார். இப்படி ஒவ்வொரு அங்கமா எடுத்து அவர் கேட்டுக்கொண்டிருப்பது ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி பல அரிய உவமைகள், அழகிய உவமைகளை எல்லாம் கவியரசு கண்ணதாசன் இதிலே எழுதியிருப்பார். மாங்கனி வந்து பரிதாபகரமான ஒரு பாத்திரம். அது பொன்னரசி, தென்னரசி 2 பேரை பற்றியும் தேன்மொழி அவர்கள் சொன்னார்கள். தென்னரசியை திருமணம் செய்து கொள்வார். அந்த நேரத்திலே மாங்கனி போய் அவசரப்பட்டு குரல் கொடுத்து விடுவாள். அதை கேட்டு அவன் ஓடி வந்து விடுவான் வெளியே. அவள் ரொம்ப வருத்தப்படுவா. "ஐயய்யோ! நாம குரல் கொடுத்தது தப்பாயிற்றே" அப்படின்னு. என்ன திருமணம் ஆகிவிட்டது என்று அவளுக்கு தெரிந்து விட்டது. போய் காற்றிலே விழுந்து விடுவாள். இவளும் விழுந்து விடுவாள். தென்னரசியும் விழுந்து விடுவாள். மூவருமே ஆற்றிலே மிதந்தார்கள் என்று ஆற்றிலே மிதந்த அழகிய காதலாக அந்த குறுங்காவியத்தை ரொம்ப அழகா படித்திருப்பார். அம்மையார் சொன்ன மாதிரி, அவரு அந்த எதுகை மோனையெல்லாம் ரொம்ப அழகா போட்டிருப்பார். அந்த ஓசை அழகா இருக்கும் கண்ணதாசன் கிட்ட. வார்த்தைகள், எதுகைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சிந்து பாட்டும் அதுல அழகா இருக்கும்.
என் சீர்வருத்தம் எழுதியிருப்பார். பல வகையான பாவகைகளை எல்லாம் அதில் எழுதியிருப்பார். இந்த மாங்கனி காவியம் என்பது கண்ணதாசனுக்கு ஒரு புகழ்பெற்ற காவியமாகும். அம்மையார் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி கள்ளக்குடி போராட்டத்திலே கலந்து கொண்டார். கள்ளக்குடி போராட்டம் நடந்த பொழுது 2வது அணிக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தினார்கள். 3வது அணிக்கு கவியரசு கண்ணதாசன் தலைமையேற்று நடத்தினார். அப்பொழுது அவரை சிறையிலே போட்டு விட்டார்கள். அங்கேதான் அந்த காவியத்தை அவர் எழுதினார். அவருக்கு நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்த அன்பில் தர்மலிங்கம் அவர்களையும் அவர் நினைவு கூர்ந்திருப்பார். அந்த 80 பக்க நோட்டிலே அவர் எழுதி அதை தென்றல் என்ற பத்திரிகையிலே வெளியிட்டு பிறகு நூலாக வெளியிட்டார். அந்த புகழ்மிக்க ஒரு காவியத்தை உங்களோடு பேசுவதிலே உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாய்ப்பிருக்கிறவர்கள் அந்த காவியத்தை வாங்கி படித்து பாருங்கள். எவ்வளவு அழகான காவியம் என்பது நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லி என்னுடைய தலைமை உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். பேசிய இருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. மிகவும் சிறப்பான பொருள் பொதிந்த ஒரு தலைமை உரை. அந்த ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அழகுபடுத்தினாலும் முடிவாக நெற்றியில் ஒரு பொட்டு வைத்தால்தான் அழகு. அதுபோல எத்தனை பேர் பேசினாலும் முடிவாக கேஜிஆருடைய தலைமை உரையில் வருகின்ற அந்த கருத்துரையும் வைத்தால்தான் அங்கே சிறப்பாக இருக்கின்றது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அத்தகைய வகையிலே இன்னைக்கு அதுவும் கண்ணதாசனை பற்றி பேசுவதென்றால் கேஜிஆர் அவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். மிக அழகான தலைமை உரையை ஆகிய அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று தலைமை உரையாற்றிய ஐயா கேஜிஆர் அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கிலே பங்கு பெற்று பேசிய அம்மா உலகம்மாள் அவர்களுக்கும், அம்மா தேன்மொழி அவர்களுக்கும் இந்த மன்றம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து பாடல் பாடிய ரமணி பாலசாமி அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மிக சிறப்பாக தொழில்நுட்பத்தை வடிவமைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொடுத்த ஐயா நெல்லை தீபன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இதுவரையிலும் சொற்பொழிவுகளையும் கருத்துரைகளையும் கேட்டு மகிழ்ந்த ஐயா கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்களுக்கும், ஐயா அமுதவியன் அவர்களுக்கும், ஐயா அம்மா டாக்டர் சரஸ்வதி அவர்களுக்கும், அம்மா டாக்டர் கமலா நேரு அவர்களுக்கும், ஐயா டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கும், ஐயா கனகசபாவதி அவர்களுக்கும், கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும், நோட்டிங் போன் என்னும் இழந்திருக்கின்ற ஆண்டோருக்கும், ஐயா முகவை திருநாதன் அவர்களுக்கும், ரவி ஐயா அவர்களுக்கும், மற்றும் சாமி மல்லிகா, மாங்கனி என்று ஒருவர் இணைந்திருக்கின்றார் அவர்களுக்கும், லிங்கராஜா நம்முடைய சரித்திர நாவலாசிரியர் அவர்களுக்கும் இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றியினை கூறி, இனி இந்த நிகழ்ச்சியில் கருத்தரங்கிற்கும் கருத்துக்களை கூறுவதற்காகவும் அவையினை ஐயா நெல்லை தீபனிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம், அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் பொதிகை சொல்லுங்க. இந்த கவிஞர் மாங்கனி இருக்காங்களே, ஆமா, அவங்க பெங்களூர் தமிழ்ச்சங்க கவியரங்கத்துக்கும் கருத்தரங்கத்துக்கும் வருவாங்க. அப்படியா? ஆமா, பெங்களூர். அது இன்னைக்கு கரெக்டா இந்த மேட்ச் ஆயிருக்காருனால்தான்